Hello guys, welcome back to another video, another class. Okay, so இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா டீலிங் ரேஞ்ச் பார்த்துருந்தோம். ஸோ ஐ திங்க் அந்த கிளாஸ்ல நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டை பற்றி சொல்லியிருப்பேன். ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் கிரிப்டோவில் யூஸ் பண்ணுறதை பற்றி எப்படி ஆங்கர் பண்ணுறோம் அப்படின்னா 0.5க்கு மேலே ப்ரீமியம் 0.5க்கு கீழே டிஸ்கவுண்ட் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? அண்ட் ப்ரீமியமில் செல் பண்ணணும், டிஸ்கவுண்ட்டில் பை பண்ணணும், அதையும் நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ நோ வரிஸ். அதே மாதிரி ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டை எப்படி சார்ட்டில் யூஸ் பண்ணுறது, எப்படி ஆப்போசிட் சைடில் என்ட்ரு எடுக்கிறது. ஸோ டீலிங் ரேஞ்ச் நம்ம புல்லிஷாகவே இருக்கும்போது கூட பீரிஷாக எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் டீலிங் ரேஞ்சில் போன வீடியோலே சொல்லியிருப்பேன், போன கிளாஸில் சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஸோ டீலிங் ரேஞ்சை யூஸ் பண்ணி எப்படி ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருந்து லோயர் டைம் ஃப்ரேம் வரைக்கும் அப்படியே பார்த்துட்டே வருது யூசிங் ஒன்லி டீலிங் ரேஞ்ச். ஓகேவா? ஓகே, ஸோ I name this video as a text. Dealing range. ஓகேவா? டாப்ல இருந்து எண்ட் வரைக்கும் பார்ப்போம். ஐ திங்க் டீலிங் ரேஞ்ச் நான் இதுக்கு மேலேயும் வளவலன்னு இழுக்க விரும்பல கைஸ். ஏன்னா அதுக்கு மேலே அங்கே விஷயமே இல்லை. 1000 தடவை சொன்னாலும் அங்கே விஷயம் இல்லை. ஸோ இந்த ஒரு வீடியோலேயே டீலிங் ரேஞ்சை பற்றி ஓவரால் ஃபுல்லாக நான் கிளியர் பண்ணி விட்டுறேன். ஏன்னா இதுக்கு மேலே இழுக்கிற அளவு எனக்கு ஒர்த் இல்லை. ஸோ தென் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ சூஸ் தட் ஒன் வீக் அப்படின்னா 1 வீக்கு என்ன எடுக்கலாம் அப்படின்னா 4 ஹவர் 15 மினிட். ஐயோ, அடுத்து 1 டே. 1 டேவுக்கு வந்து என்ன எடுக்கலாம் அப்படின்னா 1 ஹவர் எடுக்கலாம், அப்புறம் 5 மினிட் எடுக்கலாம். ஓகே, 4 ஹவர் 4H 4 ஹவர் 15 மினிட் 1 மினிட். ஓகேவா? வேற என்ன இருக்கு இதுல? வீக்லி 4 ஹவர் 50 மினிட், டெய்லி 1 ஹவர் 5 மினிட், 4 ஹவர் 50 மினிட் 1 ஹவர். இன்னொருத்தருக்கு அதையும் நான் போட்டுறேன். மோஸ்ட் ப்ராபப்லி யாருமே யூஸ் பண்ண மாட்டீங்க, இருந்தாலும் நான் போடுறேன். 1 மந்த் 1 டே 1 ஹவர். மோஸ்ட் ப்ராபப்லி இந்த இதை வந்து யாருமே யூஸ் பண்ண போறதில்லை, இருந்தாலும் நான் போட்டு வச்சிடறேன். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் எல்லாமே டைரக்ஷனை ஃப்ரேம் பண்றதுக்கு, ரெண்டாவது எல்லாமே நரேட்டிவ் டைம் ஃப்ரேம், தட் இஸ் கன்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்கு, மூணாவது டைம் ஃப்ரேம் என்ட்ரி. இது நிறைய வீடியோ நான் சொல்லியிருப்பேன். இன்ன வரைக்கும் எல்லா கிளாஸஸ்ல நீங்க பார்த்திருந்தாலும் எல்லா கிளாஸஸ்லுமே இதை வந்து நான் சொல்லியிருப்பேன், சொல்லாம இருக்க சான்ஸே இல்லை. நான் ஏன் இதை மட்டும் நான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, யூ வாண்ட் டு ஃபாலோ த ஒன்லி ஒன் சிஸ்டம். கொலாப்ஸ் பண்ணிக்காதீங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா இனிஷியலி ஒரு பிகினரா வரும்போது என்ன பண்ணிடுறது அப்படின்னா அப்படியே டோட்டலா கொலாப்ஸ் பண்ணிக்கிறது. அதான் பெரும் பிரச்சனை. நீங்க ஈஸியா 1 இயர்ல வந்து ட்ரேடிங் கத்துக்கிட்டு ஒரு ப்ராஃபிட்டபிள் ஸ்டேஜுக்கு போறத விட்டுன்னு நீயே கொலாப்ஸ் பண்ணி அதை 2 வருஷம் 3 வருஷம் இழுத்துக்கிறேன். அது மட்டும் தான் அவன்கிட்ட பிரச்சனை. ஸோ நம்ம இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபாலோ த சிஸ்டம். யூ நீட் டு மேக் த சிஸ்டம். ஸோ இப்போ நான் இந்த கிளாஸ்லாம் முடிச்சுட்டு லைக் ரேஞ்ச், இன்னும் டர்ட்டில் சூப் இருக்கு, குவார்டர்லி ஷிஃப்ட் இருக்கு, சிபிடிஆர் இருக்கு, இன்னும் சம் அதர் கிளாஸஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நான் முடிச்சுட்டு ஃபைனலி நான் சொல்லுவேன் சைக்காலஜி அப்படின்னு அந்த டைம் வரும்போது நான் எப்படி இதெல்லாம் ஒன் சிஸ்டம் வச்சு ஃபைனலாக ட்ரேட் பண்ணி முடிக்கிறது. இந்த கோர்ஸ்ல எல்லாம் இந்த கோர்ஸ் இஸ் கவர்டு எவ்ரிதிங். திஸ் கோர்ஸ் கவர்டு. ஓகேவா? ஸோ டீலிங் ரேஞ்ச், டோன்ட் ஃபர்கெட் திஸ். இதை மட்டும் ஃபர்கெட் பண்ணாத. இது மினிட் இல்லை, இது மந்த். ஓகேவா?
1 month daily 1 hour for position traders. 1 week 4 hour 15 minutes for swing traders. 1 day 1 hour 5 minutes for a day trader or intraday players. 4 hour 15 minutes and 1 minute for scalpers. ஓகேவா? ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஃபர்ஸ்ட்டு இது டைரக்ஷனை ஃபைண்ட் பண்ணு. ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரேம் வச்சு. 2வது டைம் ஃப்ரேம்ல அங்கேருந்து ட்ரேடருக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சா? இப்போ லைக் 2வது டைம் ஃப்ரேம்ல நீ பார்க்க போறதே ரொம்ப கம்மி தான். இப்போ டைம் ஃப்ரேம் இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரேம் வந்து புல்லிஷா இருக்குன்னு வச்சுக்கோவேன். செகண்ட் டைம் ஃப்ரேம்ல வந்து உனக்கு இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடைக்குதா? இங்க உனக்கு ரீட்ரேஸ்மெண்ட்ல பிரைஸ் இருக்குது அப்படின்னா, உங்க பிரைஸ் வந்து இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட்ல இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல உனக்கு இந்த 1 ஹவர்ல இங்க ஷிஃப்ட் ஆகி கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும்தான் நீ 5 மினிட்ல என்ட்ரி எடுக்கிறத பத்தியே யோசிக்க முடியும். எந்த இதை பத்தி பேச ஹை டைம் ஃப்ரேம்ல இருந்து நரேட்டிவ்ல உனக்கு இது மாதிரி கன்ஃபர்மேஷன் கிடைச்சாதான் நீ வந்து என்ன பண்ணுவ அப்படின்னா உனக்கு லோவர் டைம் ஃப்ரேம்ல அங்க என்ட்ரியே ஃபார்ம் ஆகும். இப்படி வந்துட்டு இப்படி வந்து இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்து அப்படி அழகா இது பண்ணலாம். ஸோ தட்ஸ் இட். ஓகேவா? ஸோ ஃபாலோ த ஒன்லி ஒன் திங். நீ என்ன பிளேயர்னு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணு. அதுக்கப்புறம் வா. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பாரு. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நீ என்ன டைப் அப்படின்னு. ஏன்னா கண்டுபிடிக்காமல அவ்வளோ தூரம் பார்த்துக்க முடியாது. ஓகே. ப்ரீவியஸ் வீடியோலயே பார்த்துருந்தோம் எதனால இந்த ஒரு லெக் வந்துருக்குன்னு தெரியாம நானே தவிச்சிட்டேன். இந்த லெக்கா? சாரி இந்த லெக். நான் அந்த லெக்குக்கு முன்னாடி பின்னாடி இன்னொரு கோடை போட்டுறேன். ஓகேவா? ஓகேவா? ஸோ இந்த ப்ரைஸுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த ப்ரைஸுக்கு அப்புறம் நம்ம எதுவுமே பார்க்கல. ஸோ ஓகே, நான் வந்து ஒரு விஷயத்த கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஏன்னா போன வீட்டில் எனக்கே தெரில உண்மையாலுமே. ஆக்சுவலி ப்ரைஸ் வந்து டீலிங் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து போகுது அப்படின்னா இப்படி டீலிங் ரேஞ்ச் போடுவோம் நம்ம. ஸோ டீலிங் ரேஞ்ச் போகும்போது 50% லெவலுக்கு கீழே இருக்க கைண்ட் ஆஃப் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு ஃப்ரீஜில் இருந்து அது பாட்டுக்கு போயிடணும். பட் போகாமல் இவ்வளோ தூரம் போயிட்டு இது வந்து ரிட்டர்ன் வருது அப்படின்னா இதோட காரணம் என்ன அப்படின்னா ஒன்னே ஒன்று, அந்த இடத்துல ப்ரைஸுக்கு எனஃப் ஆஃப் வால்யூம் கிடைச்சிருக்காது, எனஃப் ஆஃப் புஷ் கிடைச்சிருக்காது. மேலே போகிற அளவுக்கு புஷ் பண்ணுறதுக்கு பையர்ஸ் வில்லிங்காக இருந்திருக்க மாட்டாங்க. ஆர்எல்ஸ் அல்கோஸ் வந்து லைக் இங்கேருந்து மேலே போகிற மாதிரி எல்லாத்தையும் ட்ராப் பண்ணி விட்டுட்டு இங்கேருந்து கைண்ட் ஆஃப் லிக்விடிட்டி எடுத்துட்டு கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் கூட மேலே போகலாம். அல்கோஸ் வீடியோவை பார்த்தவங்களுக்கு தெரியும் அல்கோஸ் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ லைக் இங்க இருந்து இது வந்து டிஸ்கவுண்ட் ஜோன் அப்படின்னா இங்க இருந்து மேல போறதுக்கும் இங்க எக்ஸாக்டா சொன்னா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அது அல்கோஸ் வீடியோல நான் சொல்லிட்டேன். இது உங்களுக்கு சொல்லி நான் திரும்பி சொல்லி போர் அடிக்க விரும்பல. ஓகேவா? இப்போ பிரைஸ் வந்து இப்படி இருக்கு அப்படின்னா we will know recent highs and lows கீழே ஸ்டாப்ஸ் இருக்கும். ஸ்டாப்ஸ் இப்போ இப்படி இருக்கு அப்படின்னா பிரைஸ் என்ன பண்ணும்? இப்போ அல்கோஸுக்கு வந்து இது கீழே டிஸ்கவுண்ட் தான். அல்கோஸுக்கு இது டிஸ்கவுண்ட் தான். இங்க இருந்து இது ஈஸியா அப்படி மேல போய் டார்கெட் அடிச்சிடலாம். நியாயம் தான், வாஸ்தவம் தான். பட் இங்க இருந்து போய் டிபி அடிச்சா எவ்வளவு ப்ராஃபிட் வரும்? இங்க இருந்து போய் டிபி அடிச்சா எவ்வளவு ப்ராஃபிட் வரும்? ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். ஸோ அப்ப என்ன பண்ணுது? பிரைஸ் கோ ஹையர் அண்டு ஒரு ஓல்டு ஹைஸுக்கு மேல என்ன இருக்கும்? எஸ்எல் ஆர்டர்ஸ் இருக்கும். அதை கலெக்ட் பண்ணும். அதை கலெக்ட் பண்ணும் போது நம்மள மாதிரி ரீட்டைலர் சம் கைண்ட் ஆஃப் பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்க இருந்து பை அடிச்சிருப்பாங்க. இங்க பை அடிச்சு இங்க ஸ்டாப் லாஸ் இருக்கும், அவங்களோட ஸ்டாப் லாஸ். இது எப்பயுமே நடக்கிறது தான். ஓகேவா? ஸோ இங்க இருந்து ஸ்டாப்ஸை கலெக்ட் பண்ணிட்டு அகைன் இங்க இருந்து ஸ்டாப்ஸை கலெக்ட் பண்ணி இங்க இருந்து ஏதோ ஒரு ஜோன்ல இருந்து டீப் டிஸ்கவுண்ட்ல இருந்து இப்படி பறப்போம். இது மார்க்கெட்ல நடக்கிறது தான், நடக்காம இருக்கிறதுலாம் இல்லை. ஓகேவா? ஸோ இப்படிதான் அல்கோஸ் பண்ணும். ஓகேவா? சேம் அதை தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கும். இங்க இருந்து என்ன பண்ணுது? ஒரு ஓல்டு ஹைஸ் படிச்சா திரும்பி நம்ம இங்க இருந்து பை அடிச்சிருப்போம். இந்த லோ ஆர் இந்த லோ ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் லோஸ்ல வந்து பை அடிச்சிருப்போம். பை அடிச்சிருந்தோம் அப்படின்னா இட்ஸ் லிக்விடிட்டி. ஓகேவா? லிக்விடிட்டி. ஓகேவா? லிக்விடிட்டி. ஸோ இப்போ சொல்லுங்க, அல்கோஸுக்கு டைரக்டா இந்த ஜோன், இந்த 50% ஜோன் கிட்ட இருந்து மேல போறதுக்கு அதிக ப்ராஃபிட்டா இல்ல
25 லெவலுக்கு கீழ ஐ மீன் 75 லெவலுக்கு கீழ வந்துட்டு போறது ப்ராஃபிட்டா? 0.75 0.25 இப்ப பாருங்க. எவ்வளோ தூரம் வந்திருக்கான். சேம் பயாஸ் இஸ் கரெக்ட். பயாஸ் இஸ் கரெக்ட். ஓகேவா? சேம் டீலிங் ரேஞ்ச். இப்ப சொல்லுங்க 0.5 லெவல். நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்? போன கிளாஸ்லயே சொல்லியிருக்கேன். இது வந்து டிஸ்கவுண்ட் ஜோன். இது வந்து டிஸ்கவுண்ட் ஜோன். ஆனா, இங்க இருக்குல்ல 0.75 to 1 அப்படிங்கிற ஜோன் வந்து டீப் டிஸ்கவுண்ட் ஜோன். அது வந்து ரொம்ப டீப்பான டிஸ்கவுண்ட். ஓகேவா? ஸோ அதே மாரி தான். சேம் அதே கதை தான். மேல வந்து இது இருக்குல்ல 0.5 to 0.25 இது வந்து பிரீமியம் ஜோன். அதுக்கு மேல இருக்குதுல்ல. வாட் இஸ் தட்? அதுக்கு மேல இருக்க இந்த ஜோன். இது வந்து எக்ஸ்ட்ரீம் பிரீமியம். தட் இஸ் டீப் பிரீமியம் ஜோன். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெளிவா தெரியும். தெரியாதுன்னுலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா போன வீடியோலயே நான் போன கிளாஸ்லயே நான் இத சொல்ட்டேன். ஓகேவா? ஸோ ஓகே. இப்ப இது நம்மளுக்கு தெரியும். இப்ப ஐசிடி பிளேயரா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்க தான் லிக்விடிட்டி இருக்கு, இங்க தான் இருக்கு, இங்க தான் போகும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். டெஃபினெட்லி இட்ஸ் அது தப்புன்னுலாம் சொல்ல முடியாது. திடீர்னு மாறுனுச்சுனாலும் அதையும் தப்புன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? தட் இஸ் த பிஹேவியர் ஆஃப் அல்கோ. தட் இஸ் த ப்ரோகிராம். ஓகேவா? ஸோ அத பத்தி டீப்பா வந்து நான் அல்கோஸ் வீடியோலயே சொல்லிட்டேன். அத போய் பார்த்துக்கங்க. ஸோ டன் இந்த இடத்துல என்ன ஆயிருச்சு அப்படின்னா, ஸோ பிரைஸ் வந்து மேல டர்ட்டில்ஸ் ஓடிச்சு கீழ விழுந்துட்டான். ஓகேவா? அதனால நம்மளோட ஸ்டாப்ஸ் அடிச்சிருக்கும். அதுக்குன்னு ஸ்டாப்ஸ் அடிச்சுட்டு 2வது தடவ இது பண்ணாம இருக்குமா? ட்ரேட் பண்ணாம இருக்குமா? சான்ஸே இல்ல. அப்படிலாம் பயப்படக்கூடாது. ஓகே. இது எதுவுமே இப்போதைக்கு தேவையில்ல. ஐ டெலீட் இட். ஸோ சேம் ஒரு வெர்டிகல் லைன் இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இதோட ரீசனையும் சொல்லிடுறேன். எதனால கீழ வந்ததுன்னு சொல்லிட்டேன். அல்கோஸ்னால இது கீழ வந்தது கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஓகேவா? இப்ப எதனால இங்க இருந்து மேல போணுச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் வேணும் நம்மளுக்கு. ஸோ அத நான் தெளிவா சொல்றேன். 1 எஸ் இங்க இருந்த ஒரு டைனி அ என்டபிள்யூஹெச் வீக்லி கேப் ஓகேவா? வீக்லி ஓப்பனிங் கேப் வந்து இந்த அலைன் ஆயிருக்கு 1. ஏன்னா பிரைஸ் இங்க ஓப்பன் ஆகும்போதே அந்த வீக்லி கேப்ல வந்து புஷ் ஆகி தான் வேகமா ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ ஓப்பன் ஆகப்ப இங்க ரீசென்ட்டா ஒரு கேப் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அந்த கேப் ஆல்சோ ஹஸ் சப்போர்ட் ஜோன். சப்போர்ட் ஜோன். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல நீங்க ஆர்டர் பிளாக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் அப்படின்னு ஒரு கதைய பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு 3 டவுன் க்ளோஸ் கேண்டில் வந்து ஆர்டர் பிளாக்கா இருக்கணும். பட் ஆக்சுவலி நாட். அத நான் வந்து அந்த அளவு இதா சொல்ல மாட்டேன். ஏன்னா ஆர்டர் பிளாக் அப்படின்னா நான் எப்படி பார்ப்பேன்னு உங்களுக்கே தெரியும். அதுக்குன்னு ஒரு டூல வச்சிருக்கேன். ஓகேவா? அந்த டூல் பேரு உங்களுக்கே தெரியும். ஏன்னா நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல சொல்லியிருக்கேன். அது கூட தெரியல அப்படின்னா, சான்ஸ் இல்ல. இங்க என்ன இருக்கு? வாட் இஸ் திஸ்? எல்லாமே நார்மல் வால்யூமா தான் இருக்கு. இது பாருங்க. எல்லாமே நார்மல். எல்லாமே நார்மல். பட் எங்க வால்யூம் அதிகமா இருக்கு? அட்லீஸ்ட் நார்மலுக்கு கொஞ்சம் மேலேயாவது. இங்க இருக்கு பாரு. திஸ் எல்லோ. திஸ் எல்லோ. ஓகே. அந்த எல்லோ பாரோட ஹை அண்ட் அந்த எல்லோ பாரோட லோ. நான் இத மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்ப இது தேவையில்ல. ஏன்னா இங்க தான் ஆர்டர்ஸ் அதிகமா இன்ஜெக்ட் ஆயிருக்கு. ஆர்டர்ஸ் இன்ஜெக்ட் ஆன இடம் இதுதான். நம்ம போயிட்டு இது ஆர்டர் பிளாக் அப்படின்லாம் கதை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அந்த கதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன். ஏன்னா ஒரு பேட்டர்னுக்காக ஆர்டர் பிளாக் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். பட் நான் அப்படி பார்க்கறது இல்ல. ஸோ ஹவ் இட்ஸ் ப்ரிசிசைஸ் அண்ட் ரைட். ஓகேவா? எவ்வளவு துல்லியமா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ தட்ஸ் இட். ஸோ இந்த காரணத்தினால தான் இங்க இருந்து பிரைஸ் போணுச்சா ப்ரோ? இல்ல. இட்ஸ் நாட் ஒன்லி திஸ் ஆர்டர் பிளாக். ஆக்சுவலி இத நீங்க பிரேக்கர் பிளாக் அப்படின்னு இந்த பக்கம் பேட்டர்னா வச்சு கன்சிடர் பண்ணுவீங்க. பட் என்னைய பொறுத்தவரைக்கும் இந்த பிளாக் இஸ் த ஆர்டர் பிளாக். ஏன் ப்ரோ? வா வந்து பாரு. என்ன பண்ணிருக்கு? ஆர்டர் பிளாக்கா மார்க் பண்ணனா, அந்த கேன்லோட லோவ பிரைஸ் பாடி க்ளோஸ் வெட்ல நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு. கண்ண மூடிட்டு அங்க ஆர்டர் விழுந்தது அப்படின்னா ஆர்டர் பிளாக்னு நம்பக்கூடாது. அங்க காரணம் இருக்கும். ஆனா இந்த இத இந்த கேன்ல ஆர்டர் பிளாக் நம்புனா அந்த லோஸ்க்கு கீழ ஸ்வீப் தான் பண்ணியிருக்கு. என்ன பண்ணியிருக்கு? விக் போய் டேமேஜ் பண்ணியிருக்கு. பட் ஆனா என்ன பண்ணல? பாடி க்ளோஸ் வைக்கவே இல்ல. எந்த அளவு துல்லியமா இருக்குன்னு பாரு. பாரு. வச்சிருக்கா? பாடி க்ளோஸ் வச்சிருக்கா? வைக்கல. டெஃபினட்டா வைக்கல. ஸோ தட்ஸ் இட். தட்ஸ் த ஒன்லி திங்.
இஃப் இன்கேஸ் நீங்க பாடி க்ளோஸ் வச்சிருந்தது அப்படின்னா, நான் இத போயிட்டு நான் நம்பிக்கைலாம் இருக்க மாட்டேன். அந்த அளவு நம்பிக்கை எனக்கு குறைஞ்சிருக்கும். ஏன்னா, இந்த இடத்துல பாடி க்ளோஸ் இருக்கு அப்படின்னா, இந்த கேன்ல வந்து எஃப்இஜி ஃபார்ம் ஆயிருக்கணும். சிபிய ஃபார்ம் பண்ணி அது ஐஎஃப்இஜியா மாத்திருக்கணும். அப்படி மாத்திருந்தது அப்படின்னா, கீழ போயிட்டு க்ளோஸர் வச்சிருக்கு அப்படின்னா, ஓகே. டெஃபினெட்லி அத நம்பலாம். பட் கண்ண மூடிட்டு இத நம்பக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த கேன்ல ஐசிடி ட்ரேடரா, பேட்டர்ன் ட்ரேடரா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஐசிடி ட்ரேடர் எல்லாருமே பேட்டர்ன் ட்ரேடர் தான். அத நான் கன்ஃபார்மா சொல்லுவேன். ஏன்னா, அ அவரே சொல்லியிருக்காரு. எஃப்இஜி இஸ் எ 3 கேண்டில் பேட்டர்ன். ஆர்டர் பிளாக் இஸ் எ பேட்டர்ன். பிரேக்கர் இஸ் எ பேட்டர்ன். அப்படின்னு அவரு எல்லா இடத்துலயும் சொல்லியிருப்பாரு. அதுதான் நம்ம கண்ண தொறந்தலாம் பார்க்க மாட்டோம். இட்ஸ் எ பேட்டர்ன். ஓகேவா? பட் அந்த பேட்டர்ன் எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுதுங்கிறது தான் விஷயம். லிக்விட் தட்டி ஃபார்ம் ஆகுதா? ஒரு ஹையர் லைன் கீழ லெவல்ல இருந்து ஃபார்ம் ஆகுதா? கண்ண மூடிட்டு எல்லா இடத்துலயும் ஃபார்ம் ஆகுதுன்னு நீ எடுத்த அப்படின்னா, எல்லா இடத்துலயும் அடி வாங்குவ. அது கீழ லெவல்ல எடுத்தா மட்டும் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணும். ஜஸ்ட் இட்ஸ் அ பேட்டர்ன். ஓகேவா? அத கூட என்னால சொல்ல முடியும். இங்க பிரேக்கரு, இங்க கீழ ஆர்டர் பிளாக், இங்க எம்எஸ்எஸ், இங்க எஃப்இஜி அப்படியே பறக்குது. ஓகேவா? இப்படி இருக்கும். ஓகேவா? ஆக்சுவல் திங். இப்படி இருக்கும். உனக்கு ரீட்டெயில் பேட்டர்ன்ல என்ன தெரியும்? 2 ஷோல்டர், ஒரு ஹெட். ஓகேவா? அப்படி தெரியும். ஓகேவா? இது என்னது? நம்மளுக்கு ஐசி ட்ரேடர்ஸ் இது பிரேக்கரு. சரி நான் இப்படி மார்க் பண்றேன். இப்படி மார்க் பண்றேன். பிரேக்கரு. கடைசி லாஸ்ட் டவுன் க்ளோஸ் கேண்டில் வந்து ஆர்டர் பிளாக்கு. ஆர்டர் பிளாக்கு. இது வந்து டிஸ்பிளேஸ்மென்ட் லெக்கு. டிஸ்பிளேஸ்மென்ட் லெக்கு. இது என்னது? இந்த இடத்துல தான் நம்மளுக்கு இருக்க அறிவியல்ல இங்க தான் வேலை செய்யணும். இங்க இது எஃப்இஜி. என்னது? எஸ்பியா? சிபி. சிபி இல்ல பிசி, பிசி. பிசி. எல்லாமே நம்மளுக்கு இங்க தான் பார்ப்போம். ஓகேவா? பட் இட்ஸ் அ பேட்டர்ன். ஓகேவா? ஸோ ஐசிடிய பத்தி புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கே ஓரளவு தெரியுது. பட் ஐசிடி ஒரு இது அதுன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா, அந்த மனுஷன் தான் எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் மார்க்கெட்டோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்குன்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ கிரியேட் பண்ணணும்னு சொன்ன மனுஷனே அவரு தான். ஏன்னா, அவரால தான் நான் வந்து இந்த இடத்துல ஒரு மார்க்கெட்ல எனக்குன்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வச்சு வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். அவரெல்லாம் நான் குத்தம் குறைலாம் சொல்ல மாட்டேன். பட் ஆனா ஆக்சுவல் திங் வந்து ரியாலிட்டி நீ புரிஞ்சுக்கணும். ஓகேவா? பட் இட்ஸ் லைக் அ பேட்டர்ன். நீ இந்த 4 பாக்ஸையும் எடுத்துட்ட அப்படின்னா, அது உனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது பேட்டர்ன் தான். ஹெட் அண்ட் ஷோல்டர் தான் உனக்கு கண்ணுக்கு தெரியும். இந்த பெட்டி எல்லாம் எடுத்துட்ட அப்படின்னா, ரீட்டெயில் பேட்டர்ன்ல ஹெட் அண்ட் ஷோல்டர் தான் உனக்கு அந்த இடத்துல தெரியும். வேற எதுவுமே தெரியாது. டெஃபினட்டா தெரியாது. நான் இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இது கொஞ்சம் தெளிவா இல்ல. ம். தெளிவா ஒரு நல்ல ஏதாவது பிளேஸ் இருக்குமே. நம்ம என்ட்ரி எடுத்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா, 1008 இது இருக்கும். இந்த சூப்ல நம்ம என்ட்ரி எடுத்திருப்போமா? இந்த சூப் மேபி த சான்ஸ். மேபி த சான்ஸ். இந்த சூப்ல எடுத்திருப்போமான்னு தெரியல. ஏன்னா இது குயிக்கா நடந்த மூவ்மெண்ட். சரி பார்ப்போம். ஒரு 5 மினிட் போய் பார்ப்போம். இது அந்த அளவுக்கு கிளியராலாம் இல்ல. வந்தான் பாத்தியா தலைவன். இங்க வரான் அவன். இங்க வரான் பாரு. வாங்க தலைவன். இது என்ன சூப்பர்? டர்ட்டில் சூப். ஓகேவா? இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? நம்ம கண்ணுக்கு தெரிந்த ஐஎஃப்இஜி இதோ. எம்எஸ்எஸ் பாயிண்ட் இங்க கிடக்குறான். இங்கே எம்எஸ்எஸ் நடந்து முடிந்தது ரைஸ். எம்எஸ்எஸ் இங்கே நடந்து முடிஞ்சிருச்சு. எம்எஸ்எஸ் ஆல்சோ லீவ் எஃப்இஜி. எம்எஸ்எஸ் ஆல்சோ லீவ் டைனி எஃப்இஜி. அதுக்கப்புறம் ஒரு சில எஃப்இஜி வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் இது மாதிரி நிறைய கேண்டில் இருக்கும். நம்ம லாஸ்ட் கேண்டில் மட்டும் என்ன எடுப்போம்? ஆர்டர் பிளாக்னு எடுப்போம். இங்க என்ன பண்ணிருக்கு உனக்கு? கணத்தை வந்து பாரு. ஷோல்டர், ஹெட்டர், ஷோல்டர். ப்ரோ அப்படிலாம் இல்ல. அவ்வளோலாம் சீன் இல்ல. விஷயமே அவ்வளோதான். ஓகேவா? அந்த இடத்துல ஏதோ ஒரு திங் இருக்கு. அந்த இடத்துல அவர் சொல்ற லாஜிக் அப்படிங்கிறது நான் உண்மையாலுமே நீ ரேண்டமான பிளேஸ்ல போய் ஆர்டர் பிளாக்க பார்த்த அப்படின்னா அது ஃபெயில் ஆகும். ரேண்டமான இடத்துல எஃப்இஜி பார்த்த அப்படின்னா அது ஃபெயில் ஆகும். ஓகேவா? ஸோ அதேதான் அந்த மனுஷன் சொல்றது ரைட்டு தான். தப்புலாம் இல்ல. நீ எந்த இடத்துல பார்க்குறங்கிறது தான் விஷயம். சரி நீ இந்த பிரேக்கர், ஆர்டர் பிளாக்லாம் பார்க்கணும்னு அவசியமே இல்ல. நீ ஜஸ்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். லிக்விடிட்டி ஸ்வீப்ல வந்து நீ ஹெட் அண்ட் ஷோல்டர பார்த்த அப்படின்னா அது ஒர்க் ஆகும். ரேண்டமா போயிட்டு ஹெட் அண்ட் ஷோல்டர பார்த்த அப்படின்னா ஒர்க் ஆகாது. ஓகேவா?
ஸோ தட்ஸ் இட் கைஸ். நான் அதை பத்தி ரொம்ப டிப்தா பேச விரும்பல. ஸோ திஸ் இஸ் அ பிரேக்கர் நம்மளுக்கு. ஸோ பிரேக்கர்ல வால்யூம் இருக்கா அப்படின்னா ஒரு வெங்காயமும் இல்லை. பட் அங்க இருக்கிறது இந்த கேண்டலோட வால்யூம் தான். ஸோ இங்க இருந்து பார்த்தா நம்மளுக்கு பிரேக்கர்ல இருந்து புஷ் ஆன மாதிரி நம்மளுக்கு தெரியும். இல்ல அப்படின்னா சம் பீப்புள் வில் டெல் ரீசன்ட் டவுன் க்ளோஸ் கேண்டலா கடைசியா வந்து கன்சிக்யூட்டிவ் டவுன் க்ளோஸ் கேண்டில் தொடர்ந்து வந்து டவுன் க்ளோஸ் கேண்டில் வந்து ஆர்டர் பிளாக். ஸோ இந்த ஆர்டர் பிளாக் தான் பிரைசிங் வந்து அவ்வளோ சூட்டப் பண்ணுச்சு அப்படிம்பாங்க. ஸோ நாட் ஒன்லி த ரீசன், அது மேபி ரீசனாக இருக்கலாம், பட் அதை மட்டுமே நான் ரீசனாக சொல்ல மாட்டேன். ஸோ இட்ஸ் நாட், என்னை பொறுத்த வரைக்கும் ரீசன் அந்த இடத்துல பிஹைண்டில் தான் இருக்கு. ஸோ இந்த கேண்டில் ஸ்பெசிஃபிக், இந்த கேண்டில் நான் எதனால அப்படின்னா இதனால, ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஸோ இந்த கேண்டில். ஸோ அண்ட் த செகண்ட் திங் இஸ் வீக்லி கேப். இந்த ஒரு வீக்லி கேப் இருக்குல்ல, இந்த வீக்லி கேப் வருது. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கு, ரொம்ப ப்ரிசிஸாக தான் இருக்கு. ப்ரைஸ் ஓப்பனிங்கே அப்படிதான் இருக்கு. ஓப்பனிங் ப்ரைஸ் ஓப்பன் டு புது வீக் ஓப்பன் ஆகும்போது எங்க ஆயிருக்கு, ப்ரீவியஸ் வீக்கோட ஓப்பனிங் கேப்ல ஆயிருக்கு. ஓப்பன் ஆச்சு, சடனாக ரேலி ஆயிடுச்சு. அழகா என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஒரு டர்ட்டில் சூப் அடிச்சது. ஓகேவா? அழகா டர்ட்டில் சூப் அடிச்சது. அண்ட் ஆல்சோ இந்த ஒரு எஃப்இஜி கேண்டலோட ஐசியும் தட்டிடலாம். 2 டர்ட்டில் சூப், இப்படி டர்ட்டில் சூப் அடிச்சா கீழே சடார்னு உளுந்து திரும்பி ஓப்பனிங் கேப்பு கீழே பிரைஸ் போனுச்சு. ஒய்? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு வீக் இருக்கு அப்படின்னா ஓப்பனிங் பிரைஸுக்கு கீழே போய் தான் ஆகணும். வி வெல் நோன் ஓப்பனிங் PO3 படி ஓப்பனிங் பிரைஸ் வந்து அக்யூமுலேஷன், நெக்ஸ்ட் வந்து மேனிபுலேஷன். ஸோ பிரைஸ் அந்த ஃபர்ஸ்ட் டே மண்டே வந்து என்ன ஆயிருக்கு, ஓப்பனிங் ரேஞ்சில் வந்து ஒரு அக்யூமுலேஷன் கொடுத்துருக்கு. செகண்ட் டேவோட ஓப்பன்லயே மேனிபுலேஷன் முடிச்சிருச்சு. ஏன்னா ப்ரீவியஸ் டேவோட லோக்கு கீழே போயிருச்சு, ஓப்பனிங் பிரைஸுக்கு கீழே போயிருச்சு, மேனிபுலேஷனே கீழே வந்துருச்சு, மேனிபுலேஷன் பண்ணிருச்சு. ஸோ தட் மேனிபுலேஷன் டேக்ஸ் பிளேஸ் எங்க, ஆர்டர் பிளாக். ஓகேவா? அப்படி சொல்லி கூட நான் உங்களை குழப்ப விரும்பல, என்னோட மெத்தடையே சொல்லி உங்களை குழப்ப விரும்பல. நான் இது ஆர்டர் பிளாக் நான் மார்க் பண்ணி அதே பெட்டரா இருக்கட்டும். ஓகேவா? திஸ் இஸ் த ஆர்டர் பிளாக். ஓகேவா? ஆர்டர் பிளாக்கு வந்திருக்கு. இங்க வேற எதுவும் எஃப்இஜிக்கு சொல்ற அளவு இல்லை. ஓகேவா? மேனுபுலேட் திஸ் நியூ வீக்கை மேனுபுலேட் பண்ணியிருக்கு. ஓகேவா? வீக்லியில மேனுபுலேட், அந்த மேனுபுலேஷன் லெக்கே ப்ரீவியஸ் வீக்கோட ஆர்டர் பிளாக்ல வந்திருக்கு. ஸோ அண்ட் ப்ரீவியஸ் வீக்கோட கேப்பும் அலைன் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ ரீசெண்ட் வீக் புதுசாக ஓப்பன் ஆனிச்சு அந்த வீக்கோட கேப்பும் அலைன் ஆயிருக்கு. ஸோ கேப்பு கீழே போயிருக்குது, மேனிபுலேட் பண்ணியிருக்கு. ஸோ மேனிபுலேட் பண்ணதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து மூவ் ஹையர், ஹை ஓகேவா? ஹை ஆயிடுச்சு. ஸோ தட்ஸ் இட். தீஸ் ஆர் தி ரீசன்ஸ் டு மேனிபுலேட். நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து மேலே போகும்னு நினைச்சோம், மேலே போயிருக்கணும். டேரெக்டாக மேலே போகணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அல்கோஸ் இப்படி தான் பண்ணும், ப்ரைஸ் இப்படி தான் ரியாக்ட் பண்ணும். ஒரு சில டைம் நம்ம செட்டப்பே ஃபெயில் ஆகும். அதை நம்ம தான் என்ன காரணம் அப்படின்னு அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ தட்ஸ் இட். ஸோ ஒய் திஸ் ஃபெயில் சொல்லிட்டேன், அதனால நோ வரிஸ். அண்ட் ஆஃப்டர் திஸ் இந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் என்ன ஆயிடுச்சு, உடனே இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் சடனாக ஸ்பைக், அடுத்த ஐ திங்க் செவ்வாய் புதன் ஒரு நாள்லயே வந்து நம்ம டார்கெட் வச்சிருந்தோம் அப்படின்னா அடிச்சிருவோம். எஸ், ப்ரீவியஸ் வீடியோல சொன்ன மாதிரி தான் இதை நம்ம டார்கெட்டா வச்சிருந்தா இதை அடிச்சிருவோம். தட்டப் உள்ளது, அவ்வளவுதான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் அவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு இருந்தேன் இதுன்ட்டு. இப்போ அதே மாதிரி தான் டெய்லியில இதை ஃப்ரேம் பண்ணி ஹவர்லி வந்து 5 மினிட் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். டீலிங் ரேஞ்சு பார்ப்போமா? இது வந்து டீலிங் ரேஞ்ச். ஓகேவா? வி வெல் நோன். எனக்கு ஆனால் இது கம்ஃபர்டபுளா இல்லை, அதனால நான் வந்து இதை இப்படியே நான் மாத்திக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரைஸ் வந்து ஒரு லோவை தட்டுது, மேலே போகுது, ஒரு ஹையை வைக்குது. இங்க லோவை தட்டி மேலே போகுது அப்படின்னா மேலே ஒரு ஹையை தட்டி இருக்கும், டெஃபினட்டா தட்டி இருக்கும். வாட் இஸ் திஸ்? லோஸை தட்டிட்டு போகுது. ஸோ ஆக்சுவலி அவர் டீலிங் ரேஞ்ச் இஸ் திஸ். இதுல இருந்து இது வரைக்கும் நம்ம டீலிங் ரேஞ்ச் நம்மளுக்கு தெரியும். ப்ரைஸ் வந்து ஈக்குலிபிரியத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த டீலிங் ரேஞ்சை முடிச்சுட்டு புது லெக்ல இருந்து நம்ம ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் வரையணும். ஓகேவா? ஈக்குலிபிரியத்துக்கு வந்துருச்சுன்னா இந்த லெக் விட்டுறணும், புது லெக்ல இருந்து ஹை டு லோ வரையணும் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட். ஓகேவா? பட் இது இப்படி பார்க்காம இஃப் இன் கேஸ்
பிரைஸ் ஈக்விலிபிரியத்துக்கே வராம மேல அதுக்கு மேல ஹை வச்சிருச்சுன்னா வி கோ அது அப்படியே இழுத்துட்டு போய் மேல வச்சிரும். இதுல இன்னொரு கிரைட்டீரியா இருக்கு. தட் இஸ் நம்ம இங்க இருக்கோம். பிரைஸ் ஈக்விலிபிரியத்துக்கு போகல. பட் இத ஸ்வீப் அடிச்சிருச்சு அப்படின்னா, இந்த ஹைஸ ஸ்வீப் அடிச்சு பிரைஸ் வந்து ஸ்வீப் அடிச்சு கீழ வச்சு வந்துட்டான் அப்படின்னா, டீலிங் ரேஞ்ச் இங்கே தான் இருக்கணும். இத டர்ட்டில் சூப்பா கன்சிடர் பண்ணணும். கன்சிடர் பண்ணி உனக்கு இங்க ரீசென்ட் லெக்ல ஐஎஃப்இஜி கிடைக்குதான்னு பார்க்கணும். ஐஎஃப்இஜி ஆர் எம்எஸ்எஸ் பிரேக்கர் ஃபிளிப் அது மாதிரி என்ன கைண்ட் ஆஃப் என்ட்ரி வேணா நீ பார்க்கலாம். என்ன கைண்ட் ஆஃப் என்ட்ரி பேட்டர்ன் வேணா நீ பார்க்கலாம். ஓகேவா? அந்த என்ட்ரி பேட்டர்ன் கிடைச்ச உடனே நீ இங்க இருந்து ஒரு ஷார்ட் அடிக்கலாம். டெஃபினட்டா அடிக்கலாம். பயாஸ்க்கு அகைன்ஸ்டாவே இருந்தாலும் ஐ டோன்ட் கேர். ஐ டோன்ட் கேர். ஓகேவா? டெஃபினட்டா அடிக்கலாம். ஓகேவா? ஸோ தென் டார்கெட் இந்த லிக்விடிட்டியா இருக்கலாம் ஆர் எல்ஸ் ஈக்விலிபிரியமா இருக்கலாம். இட்ஸ் யுவர் சாய்ஸ். இட்ஸ் யுவர் சாய்ஸ். ஓகேவா? ஸோ தென் இப்போ டீலிங் ரேஞ்ச் எப்படி போடணும்னு தெரியும். ஓகேவா? ஸோ இங்க இருந்து பிரைஸ் போகுது அப்படின்னா இந்த டீலிங் ரேஞ்ச் போடணும். அது ஈக்விலிபிரியம் வந்துட்டு போனா புது லெக்குக்கு புது டீலிங் ரேஞ்ச் போடணும். ஈக்விலிபிரியம் வராம போனா டீலிங் ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அதே ஸ்வீப் அடிச்சு கீழே வந்தான் அப்படின்னா டீலிங் ரேஞ்ச் அதே தான். இதை டர்ட்டில் சூப்பர் கன்சிடர் பண்ணி இங்க இருந்து செல் அடிக்கலாம். ஸோ தட்ஸ் இட். ஸோ இப்போ இதே பிரைஸ் வந்து ஒரு கன்சால்டேஷன்ல இருக்கு. ஏன்னா எல்லாத்தையும் சொல்லணும் இல்ல. பிரைஸ் கன்சால்டேஷன்லயும் இருக்கும். பிரைஸ் வந்து கன்சல்டேஷன்ல இருக்குன்னா ஆல்ரெடி ஒரு மேஜரா ஒரு ஹையும் மேஜரா ஒரு லோ வச்சிருக்கும். அதுக்குள்ளேயே தான் பிரைஸ் மோஸ்ட் ப்ராபபிலி கன்சல்டேட் பண்ணிட்டு இருக்கும். அதை கண்டுபிடிச்சிடணும். அதை கண்டுபிடிச்சிட்டு இதுல இன்னும் 2 லைனா நீ போட வேண்டியதா இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல நீ ப்ளே பண்றது கொஞ்சம் கடுப்பாகும். கடுப்பாகிற கேம் தான் அதெல்லாம். ஏன்னா அப்பதான் வந்து நீ கேம் ப்ளே பண்ணா நான் கன்சல்டேஷன்ல போயிட்டு நீ டார்கெட்டை மேலே கீழே வச்சுட்டு இருந்ததுன்னா டங்கு வரை கிழிஞ்சிடும். உண்மையா அதுதான். ஓகேவா? டு பி ஃப்ராங்க். ஸோ தட்ஸ் இட். ஸோ கன்சல்டேஷன் எது எக்ஸ்பான்ஷன் எது அப்படின்னு கண்டுபிடிக்க தெரியும். நான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற இதுலயே நான் வந்து சொல்லிட்டேன். அந்த கோர்ஸ் அந்த கிளாஸ்லயும் நான் சொல்லிட்டேன். ஆனா இது எப்படி உனக்கு கண்டுபிடிக்க தெரியும்? ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தனா தெரியும். ப்ராக்டிஸ் பண்ணாம வீடியோ மட்டும் பார்த்துக்கிட்டே வந்திருந்தனா ஒன்றும் தெரியாது. ஸோ தட்ஸ் இட் கைஸ். தட்ஸ் இட். ஸோ இப்போ கன்சல்டேஷனா இருக்கு அப்படின்னா எவடா 2 தடவை 0.25 போட்டனா 0.75 0.75 ஓகே. இந்த லெவல்ஸ் இருக்கும். ஸோ நீ கேம் ப்ளே பண்ண போறதே இந்த இந்த இடத்துக்குள்ளேயே தான் நீ கேம் ப்ளே பண்ண வேண்டியதா இருக்கும். உனக்கு இந்த 2.5 லெவலுக்கு கீழே வந்து ரிஜெக்ஷன் கிடைச்சி ரிஜெக்ஷன் கிடைக்குது. உனக்கு ஒரு என்ட்ரி பேட்டர்ன் கிடைக்குது அப்படின்னா இங்க ஒரு பையன் அடிச்சு விட்டு ஈக்விலிபிரியம்லயே அடிச்சுக்கணும். ஈக்விலிபிரியம்லயே உன்னோட பாய்ச்சல் எடுத்து செக்யூர் பண்ணிட்டு மேல பிரைஸ் வந்து 7.75 லெவல் வரைக்கும் போகுதா இங்கே கட்டடிச்சுட்டு வந்துடணும். அதுக்கு மேல போனாலும் சரி போகட்டும் சரி. இந்த இடத்துல செக்யூரா ப்ளே பண்ற அப்படின்னா கன்சல்டேஷன்ல கூட நீ ப்ளே பண்ணலாம். நான் ஏன் இதை சொல்றேன்னா உன்னோட பயாஸ் டைம் ஃப்ரேம் வந்து அந்த டைரக்ஷன் கண்டுபிடிக்கிற டைம் ஃப்ரேம் வந்து கன்சல்டேஷன்ல இருந்ததுன்னா நீ லோவர் டைம் ஃப்ரேம்ல எந்த இதுவுமே பண்ண முடியாது. டென்ஷனே போயிடும். அதனால அந்த டைம் ஃப்ரேம் கன்சல்டேஷனா இருந்தா லோவர் டைம் ஃப்ரேம்ல இதை போய் பாரு. கன்ஃபர்மேஷன் உனக்கு இங்க கிடைச்சது அப்படின்னா டப்புன்னு இப்போ கேம் ப்ளே பண்ணிட்டு போயிடலாம். கன்சல்டேஷன்ல கூட கேம் ப்ளே பண்ணலாம். ஓகேவா? யூ நோ தட். அது எப்படின்னு தெரியும் அவ்வளவுதான். அது கன்சல்டேஷன்ல கூட நான் அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். மேபி லேசா டச் பண்ணியிருப்பேன். ஓகே. இது கன்சல்டேஷன். எக்ஸ்பென்ஷனுக்கு எப்படி தெரியும்? ரீட்ரேஸ்மெண்ட் ரிவர்சல். ஸோ திஸ் இஸ் த ரிவர்சல். ரிவர்சலுக்கும் இதே மாதிரி தான் செட்டப் உனக்கு கிடைக்கும். இங்க வந்து ஒரு ப்ரீவியஸ் டேவோட லிக்விடிட்டி இருக்குன்னு பார்க்கணும். என்ன வச்சுக்கலாம்? பை சைட் லிக்விடிட்டி இருக்கட்டும். இங்க ஒரு பை சைட் லிக்விடிட்டி இருக்கு. ப்ரீவியஸ் வீக்கோட ஹையாவே இருக்கட்டும். ஓகேவா? தட்டுது. தட்டினோடனே டீலிங் ரேஞ்ச் நீ வச்சிருக்கு. இங்க இருந்து டர்ட்டில்ஸ் படிச்சு ரிஜெக்ஷன் கிடைக்குது. அப்போ மோஸ்ட் ப்ராபபிலி இது என்னவா இருக்கும்? மோஸ்ட் ப்ராபபிலி இது ரிவர்சலா இருக்கும். ஓகேவா? ரிவர்சல் கோ லோவர். நீ அப்ப அது ரிவர்சலா இருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்ட அப்படின்னா எங்க ஸ்வீப் அடிச்சுன்னா எம்எம்எக்ஸம் படி. எம்எம்எக்ஸம் நான் இன்னும் உங்களுக்கு நடத்தவே இல்லையா? சரி அதையும் நடத்தல. டோன்ட் வரி. அந்த கிளாஸ் அம்மா அடிச்சாரு. இந்த லிக்விட் எடுத்துட்டு போகுது அப்படின்னா கீழே இருக்க ஒரு எஃப்இஜி வரைக்கும் போகும். அது நம்மளுக்கு தெரியும். சொல்றேன். ஓகேவா? அப்படி போகுங்கிற வரைக்கும் அந்த எஃப்இஜி வரைக்குமே டார்கெட் பண்ணலாம். நாட் ஒன்லி திஸ் டீலிங் ரேஞ்ச். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். இது ரிவர்சல் மாடல். ஸோ அக்யூமுலேஷன் கன்சல்டேஷன்லையும் பார்த்தாச்சு, எக்ஸ்பென்ஷன்லையும் பார்த்தாச்சு. ரீட்ரேஸ்மெண்ட் பிரைஸ் வந்து ரீட்ரேஸ் ஆனால் இங்கே எப்படி என்ட்ரி எடுப்போம்னு பார்ப்போம். அது நான் ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே ப்ரீவியஸ் கிளாஸஸ் சொல்ல. இங்கேருந்து எப்படி செல் அடிக்கிறதுன்னு நான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன். ஓகே. இங்கேருந்து எப்படி பை அடிக்கிறதுன்னு பார்ப்போம். அண்ட் ஆல்சோ இந்த ரிவர்சலாக மாறுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ரிவர்சல்ல இருந்து எப்படி அதை ஃபுல்லாக கேப்சர் பண்ணலாங்கிறதையும் பார்ப்போம்.
ஆல்ரெடி மார்க்கெட்டோட 4 கண்டிஷனுக்கு ஏத்த மாரியும், இப்ப ட்ரேட் பண்றது எப்படி டீலிங் ரேஞ்ச வச்சு. ஸோ அதான் இப்ப பார்க்க போறோம். ஸோ தட்ஸ் இட். திஸ் ஒன் வீடியோ வில் என்டையர்லி சேஞ்ச் இட். ஐயோ! என்னடா சேஞ்ச் பண்ணோம் அப்டின்னா, மார்க்கெட் நீ பார்க்குற விதத்தையே சேஞ்ச் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோ டூ யுவர் பயாஸ் டைம் ஃப்ரேம். ஐ மீன் த டைரக்ஷன் ஃபைண்டிங் டைம் ஃப்ரேம். என்ன டைம் ஃப்ரேம்ல டைரக்ஷன ஃபைண்ட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ அங்க வந்துட்டு செய்ய வேண்டியது புட் அ ரேஞ்ச். இப்ப என்ன ரேஞ்ச்ல பிரைஸ் இருக்கு? பிரைஸ் வந்து ஏதோ ஒரு ரேஞ்ச்ல தான் இருக்கும். அந்த ரேஞ்ச் தான் கண்டுபிடிக்கணும். எனக்கே கொஞ்சம் டஃப்பா தான் கைஸ் இருக்கு. ஒரு லிக்விடிட்டியுமே தட்டாம வச்சிருக்கான். கடுப்பாகுது. உங்க லிக்விடிட்டி தட்டினவன் தான். ரிலேட்டிவ் ஈக்குவல் தட்டினவன் தான். இங்க இருக்க ஈக்குவல் தட்டினவன் தான். அதுக்கப்புறம் பிரைஸ் எங்கேயுமே தட்டல. பிரைஸ் அண்ட் டீலிங் ரேஞ்ச். சரி ஓகே. டீலிங் ரேஞ்ச் ஹை ஃபர்ஸ்ட் இது வச்சிருக்கோம். டீலிங் ரேஞ்ச் ஹை டு லோ. இதுதான் நம்ம வச்சிருக்கோம். மோஸ்ட் ப்ராபப்லி இப்படி ஆக்சுவலி போடணும்னு அவசியம் இல்லை. டு பி டைரக்டா சொல்லணும் அப்படின்னா நீ இழுத்துடலாம். இந்த ஹைஸ் வரைக்குமே இழுக்கலாம். இட்ஸ் நாட் ராங். நான் சொல்லிக் கொடுக்கறதுக்காக இப்படி இழுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ரீசெண்டா ஹை வச்சது இங்க ஈக்குலிபிரியத்துக்கு வந்துதா? எஸ், ஈக்குலிபிரியத்துக்கு கீழே வந்துட்டு தான் போயிருக்கு. அப்ப நம்ம இந்த லெக்ல இருந்து இந்த லெக் இழுப்போம். இழுக்கும் போது இப்படி இழுப்போம். ஸோ இதுவும் ஈக்குலிபிரியத்துக்கு வந்ததா? எஸ் வந்தது. இங்க வந்திருக்கா? இந்த இடத்துக்கு வந்திருக்கு ஈக்குலிபிரியத்துக்கு கீழே. ஸோ நெக்ஸ்ட் லெக் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல உனக்கு இது கிடைச்சிருக்கும். இந்த இடத்துல தான் உனக்கு டர்ட்டில் சோப் ரிவர்சல் பாயிண்ட் கிடைச்சிருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குலிபிரியத்துக்கு கீழே வந்தது. இந்த லோஸ்ல இருந்து நீ அடிச்சு தூக்கியிருப்ப இவ்வளவு தூரத்துக்கு. டீலிங் வந்து எடுத்திருப்ப. பட் நெக்ஸ்ட் வெரி நெக்ஸ்ட் கேன்ல என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, மேல போகாம கீழே வந்து இந்த இதை சூப் அடிச்சிருச்சு. சூப் அடிச்சா என்னது? தட்ஸ் அ ரிவர்சல் சைன். ஸோ ரிவர்சல் ஆர் ரீட்ரேஸ்மென்ட் சைன். ஓகேவா? அந்த இடத்துல நீ என்ன பண்ணிருப்ப? டட் சூப் அடிச்ச உடனே இந்த டீலிங் ரேஞ்சுக்கு டீலிங் ரேஞ்சை மாத்திருக்க மாட்டேன். இங்க இருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சு இங்க பை அடிச்சிருப்பேன். ஓகேவா? நான் காட்டுறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வெரி நெக்ஸ்ட் டீலிங் ரேஞ்சஸ் இந்த இடத்துல இருந்து ஹைஸ் இவ்வளவு தூரம் ஹைஸ் போயிருச்சு. ஈக்குலிபிரியத்துக்கு கீழே வந்துட்டு தான் போயிருக்குது. தென் இங்க இருந்து நம்ம ரேஞ்ச் லைன் எடுத்துக்கலாம். ஓகே, இங்க இருந்து நம்ம இது வரைக்கும் போட்டிருப்போம். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம போட்டிருப்போம். பட் என்ன பண்ணல பிரைஸ். இட்ஸ் நாட் லைக்லி டு கம் லோவர். பிரைஸ் வந்து ரீடெஸ்ட் எடுக்க விரும்பலை. ஓகேவா? பட் ஆனா இந்த இடத்துல நீ என்ன பண்ணிருக்கலாம்? ஃபுல்லா உனக்கு கண்ணுக்கு தெரியுதா? கன்சால்டேஷன். வேர் இஸ் த கன்சால்டேஷன் ஆஃப் இந்த ஒரு கேண்டலோட ஹை, இந்த ஒரு கேண்டலோட லோ. இதுதான் ரேஞ்ச். இந்த ரேஞ்சில் தான் கேம் பிளேவே. ஃபுல் கேம் பிளே நல்லா இருந்திருக்கா? காட்டுறேன். பரவாயில்ல கைஸ், உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைய இருக்குது கைஸ். கரெக்டா நான் ரேண்டமா சார்ட் எடுத்தேன். ஹீரோ ஜிபிபி சார்ட் போன சார்ட் தான். அப்படியே எடுத்தேன். கண்ணுக்கு தெரியுது எக்ஸ்பேன்ஷன் டர்ட்டில் சூப் ரிவர்சலுக்கு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு கன்சல்டேஷன் எல்லாமே கண்ணுக்கு தெரியுது பாரு. நான் காட்டுறேன். இது எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஸோ தென் திஸ் லோ டு திஸ் ஹை. ஃபர்ஸ்ட் இந்த ஹை போடுவோம், ரீட்ரேஸ்மெண்ட் வரல. ரெண்டாவது இந்த ஹை, ரீட்ரேஸ்மெண்ட் வரல. இந்த ஹை வரல, இந்த ஹை. ஸோ இது மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போவோம். பட் எவ்வளவு தூரம் போக முடியும்? நான் இந்த வரையும் ரொம்ப டெப்தா இந்த லெஃப்ட் சைட் ஆஃப் த கர்வுக்கு நான் போக மாட்டேன். சாரி, ஐயோ, ரொம்ப லெஃப்ட் சைட் ஆஃப் த கர்வ் வந்து சார்ட் இருக்கும். பட் அதுல வந்து எந்த ஒரு லிமிட் ஆர்டர்ஸும் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அல்கோஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல லிமிட் ஆர்டர் போட்டு வச்சிரும். பிரைஸ் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கு மேலேயும் கீழேயும், ஓகேவா? கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கு மேலேயும் அண்ட் ஆல்சோ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கு கீழேயும் அல்கோஸ் வந்து ஆர்டர்ஸை இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். தட் இஸ் லிமிட் ஆர்டர்ஸை போட்டுக்கிட்டே இருக்கும். அந்த லிமிட் ஆர்டர்ஸ் டேக் ஆகிறது தான், 2 லிமிட் ஆர்டர் டேக் ஆகிறது தான் கரண்ட் மார்க்கெட் பிரைஸாகவே உருவாகுது. அப்படி வரும்போது நான் வந்து கண்ணை மூடிட்டு ரொம்ப லெஃப்ட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னா, அங்க கேண்டில் தான் இருக்குமே தவிர, அங்க எந்த ஒரு லிமிட் ஆர்டரும் இருக்காது. அல்கோஸ் ஆர்டர் போடுறது ரீசென்ட் லெக்க வச்சு மட்டும்தான். அதுக்கு பழைய டேட்டாவே இன்ஜெக்ட் ஆகாது. பழைய டேட்டாவே யூஸே பண்ணாது. ஓகேவா? அப்படி பழைய டேட்டாவை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, நோண்டி நமக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, நாம பண்ற முட்டாள்தனம். தட்ஸ் இட். ஸோ ஓகே, மோஸ்ட் ப்ராபப்லி நம்ம வந்து எங்க டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இட்ஸ் நாட் இங்க டட்டில் சூப் அடிச்சதா? ஐ மீன் ஜஸ்ட் லிக்விடிட்டி ரிலேட்டிவ் ஈக்குவல் பண்ணல.
இங்க கட் அடிச்சதுக்கு அப்புறம் தான் ரேஞ்ச் கிரியேட் ஆயிருக்கு. எனி கைண்ட் ஆஃப் லிக்விடிட்டி இந்த லிக்விடிட்டி படிச்சிருக்கு. ஐ மீன் இந்த லிக்விடிட்டி அடிச்சிருக்கு. எனி கைண்ட் ஆஃப் ஒரு மேஜர் ஜோன் அப்படின்னா இதுதான். மேஜர் லெவல். மேஜரா. ஓகேவா? இல்ல அப்படின்னா அதுக்குள்ள இருக்க மாதிரி ஒரு லெவல். இது ரீசன்ட் மார்க்கெட். ஏன்னா இங்க கீழ பிரைஸ் வந்தா தான் உங்களால எங்க மேல காட்ட முடியும். எப்படின்னு. பட் அது வரல. ம். ஒரு ஒரு பயாஸ் டைம் ஃப்ரேம்ல வந்து ஒரு பேரண்ட் டீலிங் ரேஞ்ச் ஒண்ணு இருக்கணும். அதுக்கு கீழ தான் நம்ம 1 ஹவர்ல போயிட்டு அலைன் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்க முடியும். ஸோ அதுக்கு தான் நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ ஓகே. நான் தேடிட்டு இந்த வீடியோ கன்டின்யூ பண்றேன். ஓகே கைஸ். ஐ டிட்ன்ட் ஃபவுண்ட் இந்த வீடியோ எது ரெக்கார்ட் ஆகுதுன்னு மட்டும் ஒரு தடவ பார்த்துக்கிறேன். எஸ் இட்ஸ் இன் ரெக்கார்டிங். ஸோ நான் வந்து என்ன பண்ணிடலாம், அப்புறம் இத ஃபர்கெட் பண்ணிடுவேன். நான் இங்கருந்து உங்களுக்கு குடுத்த ரேஞ்ச ஃபர்ஸ்ட் நான் கம்ப்ளீட் பண்றேன். பிகாஸ் தட்ஸ் குட். இந்த இடத்துல ஆமா. இதான் டர்ட்டில் சூப்பர். ஓகேவா? இந்த இடத்துல அடிச்சிருக்கானா? இந்த இடத்துல லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்ச உடனே டெய்லிலயே ஸ்வீப் அடிச்சுட்டான். நம்ம என்ன பண்ணணும்? டீலிங் ரேஞ்ச போயிட்டு 1 ஹவர்ல தான் போடணும். ஓகேவா? இங்க ஸ்வீப் அடிச்சுட்டான் அப்படின்னா, எஸ் ஆப்வியஸ்லி நம்ம இந்த இடத்துல போடலாம். இந்த இடத்துல ஹைஸ் வரைக்கும் போட்டோம் அப்படின்னா, ரீசென்ட் லைக்லயே என்ன ஆயிருச்சு? ரீட்ரேஸ்மென்ட் வந்து பவுண்ட் ஆயிருச்சு. நம்ம என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால நம்ம வி கோ டூ 1 ஹவர் சார்ட். ஓகே ஸ்வீப் அடிச்சதுக்கு அப்புறம் 1 ஹவர் சார்ட்க்கு போறோம். என்னடா அவ்ளோ கிடக்குது. அப்பா! ஆதி காலத்து ரேஞ்ச் சார்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த பிரைஸ் எங்க வந்திருக்கு? இந்த லோஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஹைஸ் இது. 50% வரல. நெக்ஸ்ட் ஹைஸ் நோ வரல. அதுக்கு அடுத்த ஹை இது வரல. அதுக்கு அடுத்த ஹை பிரைஸ் வந்திருக்கா? எஸ். பிரைஸ் கம் டூ என்னது? 50% லெவல். இந்த 1 ஹவர்ல என்ன பண்ணிருக்கு? இட்ஸ் இங்க நீங்க டர்ட்டில் சூப் அடிச்ச உடனே கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கா அப்படின்னு பார்க்கணும். வாட் இஸ் த கன்ஃபர்மேஷன்? இந்த இடத்துல என்ட்ரி கன்ஃபர்மேஷன் பேட்டர்னா இருக்கிறது இந்த ஐஎஃப்இ தான். இந்த எஃப்இஜி இப்படி ஐஎஃப்இஜி ஃபிளிப் ஆகுது அப்படின்னா, நீங்க என்ட்ரி போயிருக்கலாம். டெஃபினட்டா. இட்ஸ் அ லோ ரிஸ்க் பை என்ட்ரி இது. ஓகேவா? ஸோ தென் பிரைஸ் இங்க என்ன பண்ணிருக்கு? ரிலேட்டிவ் க்ளோஸ். ஓகேவா? இந்த இடத்துல ரிலேட்டிவ் க்ளோஸ் வச்சுட்டா அடிச்சானா லிக்விடிட்டி. ஸோ வேற என்ன இருக்குது? வாட் இஸ் இட் அலைனிங்? நான் வந்து இங்க இருக்க ஆர்டர் பிளாக் லொட் க்ளோஸ் ஏன்னா இங்க இருக்க எந்த பார்லயுமே வால்யூமே இல்ல. கண்ல பார்க்கும்போது தெரியுது. எனக்கு என்னமோ இந்த ஒர்த்தா இருக்கிறது இந்த ஒரு ஐஎஃப்இஜி தான். இந்த ஒரு ஐஎஃப்இஜி தான் எனக்கு கண்ணுக்கு ஒர்த்தா தெரியுது. அதையும் வேணா செக் பண்ணி பார்ப்போம். ஆனா இல்ல. ஐஎஃப்இஜி இட்ஸ் லீவ் சடன்லி. பட் அந்த இடத்துல வால்யூம் இல்ல. யூ கேன் சி. வால்யூம் எங்க இருக்கு? வால்யூம் பிஹைண்ட் திஸ் பிளாக். நாட் எவரிவேர் ஐ ஃபைண்ட். நான் எப்பயுமே கரெக்ட்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. நான் சொல்றது எப்பயுமே கரெக்ட்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஓகேவா? டோன்ட் ட்ரஸ்ட் மீ. ஜஸ்ட் ட்ரஸ்ட் தி வால்யூம். ஓகேவா? So not only the volume, ICT, just trust the concept. ஓகேவா? just trust the chart, not me. வால்யூம் எங்க ஸ்பைக் ஆகிருக்கு இங்க. ஸோ வாட் இஸ் தட்? இஸ் த ஆர்டர் பிளாக். இது ஆஃப் பண்ண தெரியும். டவுன் க்ளோஸ் கேண்டலா? டவுன் க்ளோஸ் கேண்டில், டவுன் க்ளோஸ் கேண்டில். வால்யூம் இருக்க 3மே டவுன் க்ளோஸ் கேண்டில் தான். ஆக்சுவலி இந்த வால்யூம் இருக்க டைம் வந்து நல்லா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடணும். எப்பவுமே ஆர்டர் பிளாக் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது, ஓகே டெய்லிக்கு மேலலாம் போயிட்டீங்க அப்படின்னா இன்னும் டைம் கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் லீவ் இட். பட் ஹவர்லிக்கு கீழ வந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில டைம்ங்கிற எலமெண்ட் ஆட் பண்ணுங்க. தட் இஸ் நியூயார்க் செஷனா? இல்ல லண்டன் செஷனா? இப்ப 2 டைம்ல மட்டும் தான் வால்யூமே இருக்கும். சம் இந்த ஜேபிஒய் அது மாரி பேர்ஸ்ல வந்து ஏசியாலயும் வால்யூம் இருக்கும். ஸோ டைமுக்கு ஏத்த மாரி வால்யூம் இருக்கான்னு பார்க்கணும். இது என்ன 8, 9, 10 எஸ். இந்த 3 டைமுமே என்னது? நியூயார்க் செஷன் தான். ஸோ அப்போ வால்யூம் வந்தது ரைட் தான். ஓகே தான். ஓகே ஆர்டர் பிளாக் இருக்கு. ஸோ பிரைஸ் லிக்விடிட்டிய ஸ்வீப் பண்ணுது. ஆர்டர் பிளாக்ல சப்போர்ட் எடுக்குது. பிரைஸ் இங்க இருந்து மேல போகுது. ரீட்ரேஸ்மென்ட்ல என்ட்ரி. ஸோ இப்ப இந்த என்ட்ரி நம்ம எப்படி எடுக்கிறது? அதுக்கு நம்ம செல்ல வேண்டிய இடம் வந்து இத விட லோயர் டைம் ஃப்ரேம். என்னையால வந்து இது பண்ண முடியாது. என்னது? இதுல இருந்து கட் அடிச்சுட்டு நான் வந்து அத தேடி கண்டுபிடிக்க என்னால முடியாது. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, செலக்ட் பண்றேன். ஓகே. இந்த இடத்துல நான் போயிடுறேன் டீசென்ட்டா.
தட்ஸ் ஈஸி ஃபார் மீ. ஓகேவா? இங்க வந்து 5 மினிட் சார்ட்டுக்கு போறோம். கன்டின்யூ யுவர் வார் ரிப்ளை சார். லெட்ஸ் கன்டின்யூ. எங்கடா போய்ட்டான்? டைம் பாயிண்ட்டா? இந்த டைம்ல ஹிஸ்ட்ரி அவைலபிள் இல்லையா? என்னடா டேய் சொல்ற? என்ன கைஸ் சம்பவம் பண்ணிட்டாய்ங்க? இது என்ன சார்ட்? யூஎஸ் 100 சார்ட் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. வெயிட் அ மினிட் கைஸ். வெயிட் அ மினிட். ஐயோ ஜிபில இருந்தேன். பிஓஆர் ஜிபிபி ஜிஜிபி ஜிபி. இவன்ட்ட போனா இது இல்லைன்ட்டானா? சார்ட்டுக்கு போகுமா? எஸ் இதுதான். இது படிச்சது தான். எங்க ரொம்ப பேக்ல போயிட்டோமா? எஸ் இந்த இடத்துல எனக்கு 5 மினிட் நான் போகணும். பட் நான் 15 மினிட் போக ட்ரை பண்றேன். எஸ் போகுது. 5 மினிட். வந்துருச்சா? ஓகே. திஸ் இஸ் a 5 minute chart. ஓகேவா? டைம் ஃப்ரேம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் இப்போ நான் வந்து ப்ளே பண்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது என்ன டைம்? வாட் இஸ் த டைம் இஸ் 2 AM. தட் இஸ் லண்டன் ஹில் ஜோன். ஐ திங்க் அன்னைக்கு நியூஸ் ஏதோ இருக்க காட்டுது. நியூஸ் தான் இந்த அளவு ஸ்பீடா மொமெண்ட் கொடுக்கும். ஓகேவா? ஓகே. நியூஸ் டைம்ல சடனா ஸ்பைக் வந்து வால்யூம் வந்து எகிரிருச்சு. இங்க லிக்விடிட்டியை தட்டிருச்சு. லிக்விடிட்டியை தட்டி இதையும் எடுத்துருச்சு. இப்போ என்ன ப்ரோ பண்ணலாம்? அப்படின்னா எஸ் இப்ப என்ட்ரி எடுக்கிறதுக்கு இப்போ வந்து உனக்கு எம்எஸ்எஸும் தெளிவா இல்ல. இங்க இருக்க ஹைஸ மட்டும் நீ எம்எஸ்எஸ்ன்னு சொன்னா தலையோட தட்டு. இதை வந்து எம்எஸ்எஸ்னே சொல்ல மாட்டேன். ஐயோ! ஏன்னா இது ரொம்ப சின்ன பிளேஸ்ல இருக்கு. எம்எஸ்எஸ் இது மாதிரி இருக்காது. இப்போ வந்து பிரேக்கரு, ஆர்டர் பிளாக்கு, பிரேக்கர் இங்க இருக்கு. மேஜர் எம்எஸ்எஸ் இங்க இருக்கு. ஆர்டர் பிளாக் இது. சிஐஎஸ்டியும் இந்த மேல தான் இருக்கு. இது மாதிரி சுச்சுவேஷன்ல ஜஸ்ட் புட் அ டீலிங் ரேஞ்ச். ஐயோ! ஒரு ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்றோம். ஒரு 50% மேல இருக்க ஐஎஃப்ஜி ஃபிளிப் ஆகணும். தட் இஸ் இந்த ஐஎஃப்ஜி ஃபிளிப் ஆக வேண்டியதா இருக்கும். பட் இட்ஸ் நாட் எனஃப். அதுதான் ஆகணும் அப்படின்னா உனக்கு ஹைலி கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா இந்த எஃப்ஜி ஃபிளிப் பண்ண விட்டுரு. ஒன்று இல்லை ப்ரோ எனக்கு கன்ஃபர்மேஷன் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல ப்ரோ அப்படின்னா இங்க இருக்குல்ல ஒரு எஃப்ஜி 50% மேல ஒரு இது இருக்குல்ல இதை மட்டும் ஃபிளிப் பண்ண விடு. பட் ஆனா இங்க நீ ஃபிளிப் பண்ண விட்டோன்னா ரிஸ்க். இது ரிஸ்கியானது. ரிஸ்க் எடுக்க தயார்னா மட்டும் இது எடுக்கலாம். இல்ல ப்ரோ நம்மளால ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னா நீ மேல இருக்கிறத எடுத்துக்கோ. ஓகேவா? எது எடுக்கிறங்கிறது உன்னோட சாய்ஸ். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா பிரைஸ் இங்க இருந்து இந்த எஃப்இஜி வந்து ரிஜெக்ட் ஆகுதா? இங்க இருந்து நீ இந்த ஹைஸ்க்கு டீலிங் ரேஞ்ச் போட்டா பிரைஸ் வந்து டெஃபினட்டா 0.5க்கு வரக்கூடாது. 0.5க்கு வராம தான் இந்த எஃப்இஜியை பிரேக் பண்ணி போயிருக்கணும். என்னடா இப்படி சொல்ற அப்படின்னா எதனால சொல்றேன்னா அது காரணம் இருக்கு. ஏன்னா இங்க இருந்து பிரைஸ் புஷ் பண்ணுது அப்படின்னா அது 0.5க்கு வந்து இங்க இருந்து சப்போர்ட் எடுத்து போகுதுன்னா பிரைஸால மூவ் பண்ண முடியல. அந்த இடத்துல ஒரு சடன் மூவ்மெண்ட் இல்ல. ஓகேவா? வி வாண்ட் த சடன் மூவ்மெண்ட். ஓகேவா? சடனா மூவ்மெண்ட் இருக்கணும். அதான் ஒர்த்தா இருக்கும். அதனால இங்க இருந்து வந்துச்சுன்னா 25 லெவல் தொட்டு போகுது. தட்ஸ் இன்னஃப். பட் 0.5க்கு வரக்கூடாது. ஈக்விலிபிரியத்துக்கு வரக்கூடாது. வராம அத ஐஎஃப்இஜியா மாத்திட்டு ஐஎஃப்இஜியா மாத்துனதுக்கு அப்புறம் ரீட்ரேஸ்மென்ட் ஈக்விலிபிரியம் வரலாம். ஓகேவா? சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். என்ன பண்ணுது பார்ப்போம். ஸோ இப்போ வந்து price is not count to 0.5. எஸ் 0.5க்கு வரல. பட் இங்க இருக்க ஒரு எஃப்இஜில இருந்து லைக் இந்த ஒரு லோஸை தட்டிட்டு மேல போகுது. இட்ஸ் ட்ரையிங் டு புஷ் ஹையர். பார்ப்போம் என்ன ஹேப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஈக்விலிபிரியத்துக்கு வந்துருச்சு.
ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இந்த எஃப்இஜிலருந்து எல்லாரும் செல் அடிச்சுக்கிட்டு இருப்போம். உண்மையாவே ஐசி ட்ரேடரா இருந்து பேட்டர்ன்லாம் பார்த்து ட்ரேட் பண்றோம்னா, இந்த எஃப்இஜிலருந்து செல்லு தான் அடிப்போம். அதான் நம்மளோட பிஹேவியரே. இப்ப பிரைஸ் என்ன பண்ணுச்சு, ஈக்விலிபிரியத்துக்கு வந்தது. ஈக்விலிபிரியத்துல இருந்து என்ன பண்ணுச்சு அப்டின்னா, ஹையரா போயிட்டு இருக்கு. எஸ். இது வந்து எம்எஸ்எஸ்ஸா? வி கேன் கன்சிடர் திஸ் அஸ் எம்எஸ்எஸ் அண்ட் ஆல்சோ இத கேன்ல பிரேக்கரா ஃபார்ம் பண்ணலாம். சிஎஸ்டி இங்கே நடந்ததா இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் ஓகே. பட் நவ் ஈக்விலிபிரியத்துக்கு பிரைஸ் வந்துட்டு தான் இருக்கு. பட் ஆக்சுவலி டோன்ட் டேக் திஸ் அஸ் எ ரேஞ்ச். ஓகேவா? ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த ரேஞ்ச்ல வந்து நம்மளுக்கு எந்த ஒரு என்ட்ரி கன்ஃபர்மேஷனும் இல்ல. என்ட்ரி கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. அந்த ஐஎஃப்இஜி ஃபிளிப் ஆனதோ இந்த இடத்துக்கிட்ட. ஸோ யூ ஜஸ்ட் டேக் இட் அஸ் திஸ். இது வரைக்கும் எடுத்துக்கோ. ஓகேவா? ஸ்பெசிஃபிக்கா 0.5க்கு கீழ இருக்க இந்த லோ வந்து தட்டக்கூடாது அப்படின்னு ஆன்சர் வேண்டிக்கோ. ஏன்னா அப்படி தட்டுறான் அப்படின்னாலே, அது லிக்விடிட்டி ஸ்வீப்பா இருக்கிறத விட அது வந்து இட்ஸ் அன்வான்டட் திங்கா தான் இருக்கும் அந்த இடத்துல. ஏன்னா இது என்ட்ரி டைம். கரெக்ட்டா இப்ப தான் லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சிருக்கு. இங்க ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. அப்ப ஸ்பீடா பிரைஸ் மூவ் ஆகணும். பொறுமையா ஆடி அசையக்கூடாது. ஓகேவா? அப்படிங்கிறப்ப இங்க என்ன பண்ணணும்? இந்த லிக்விடிட்டி தட்டக்கூடாது. என்ன பண்ணணும்? இந்த இருக்க எம்எஸ்எஸ், இங்க இருக்க ரீசென்ட் டவுன் க்ளோஸ் கேண்டில் இங்க இருந்து ஏதோ பண்ணிட்டு மேல போகட்டும். ஓகே. இல்லாட்டி ஈக்விலிபிரியம் வரைக்கும் வந்துட்டும் போலாம். இல்ல ப்ரோ. நான் அப்படி எடுக்கல ப்ரோ. எனக்கு இது தனியாவே இருக்கட்டும் ப்ரோ. தாராளமா இருக்கட்டும் ப்ரோ. இல்ல நான் இந்த ரேஞ்ச நான் புதுசா எடுத்துக்கிறேன். ஏன்னா ஈக்விலிபிரியம் வந்துட்டு போயிட்டான். தாராளமா எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்படி எடுத்தாலும் உனக்கு இங்க தான் டிஸ்கவுண்ட் வரும். ஓகேவா? இப்படியும் எடுத்துக்கலாம். தாராளமா. இட்ஸ் எனஃப். ஏன்னா இந்த என்ட்ரி கன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடைச்சிருச்சு. ஐஎஃப்ஜி ஃபிளிப் ஆயிருச்சு. மார்க்கெட் இதெல்லாம் வந்துருச்சு. இப்போ ஒரு தடவ டிஸ்கவுண்ட் வந்தது அப்படின்னா, நம்ம இது பண்ணலாம். ட்ரை பண்ணலாம். பட் வருமாங்கிறது தான் விஷயம் இப்ப. இட்ஸ் நாட். இன்னும் வரல. ஈக்விலிபிரியம் வரல. போயிருச்சு. மேல போய்க்கிட்டே தான் இருக்கும். The time of the day will come. Yes. Unity equal 5, sweep about. There is no confirmation. ஸோ இப்போதான் உங்க ஒரு விஷயம். நம்ம கண்களுக்கு என்ன தெரியும்? ஐஸ் ப்ரோ. ஸ்வீப் அடிச்சான் ப்ரோ. இப்படி வச்சா ஸ்வீப் அடிச்சிட்டான் ப்ரோ அப்படிம்ப. ஐயோ ஸ்வீப் அடிச்சான். நான் இந்த ஐஸ் வச்சிருந்தா கூட இதை ஸ்வீப் அடிச்சான். அப்படிலாம் சொல்லுவீங்க. பட் இட்ஸ் நாட். எல்லா இடத்துலயும் அந்த ஸ்வீப்பை கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்படியே இந்த இடத்துல ஸ்வீப் அடிச்சாலும் உனக்கு ரிஜெக்ஷன் நல்லா கிடைச்சதா? இந்த 5 மினிட் ஒரு சிஏஎஸ்டி கூட கிடைக்கல. 5 மினிட் ஒரு சிஎஸ்டி கூட கிடைக்கல. அந்த இடத்துல போயிட்டு ஸ்வீப் அடிச்சான். நான் இதை பண்ணலாம் சொல்லக்கூடாது. ஓகேவா? அங்க வால்யூம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இட்ஸ் ஃபுல்லி புல்லிஷ். இந்த இடத்துக்கு என்ட்ரி கொடுப்பானா கொடுக்க மாட்டானா தான் எனக்கு டவுட் ஆயிடுச்சு. ஓகே. திஸ் இஸ் த பிளேஸ் வாட் ஐ டோல்ட் யூ. ஹைஸா? இந்த ஹைஸுக்கு வேற ஏதாவது இந்த சைடில் கன்ஃபர்மேஷன் இருந்தால் தட்ஸ் பெட்டர். ஓகே. இங்க ஒரு ஹைஸ் இருக்குன்னு ரேண்டம் எடுக்கக்கூடாது. எஸ். தட்ஸ் த ஹை ஆஃப் த டே. ஹைன்னு சொல்ல முடியாது. மண்டேவோட ஹைஸ் இங்க இருக்கு. ஆமா. நத்திங் ஹேர். இங்க எந்த கைண்ட் ஆஃப் லிக்விடிட்டியுமே இல்லை. அதான் உண்மை. அதுக்கு மேலே நான் வந்து சொன்னேன்னா அவங்க கிட்ட கதை சொல்றேன்னு அர்த்தம். ஓகேவா? இங்க ஒரு தடவை ஸ்வீப் அடிச்சது. இங்க ரிஜெக்ஷன் கிடைச்சதா? இல்ல. இங்க இருந்து இங்க ஒரு தடவை ஸ்வீப் அடிச்சது. ரிஜெக்ஷன் கிடைச்சதா? இல்ல. இங்க இருந்து இங்க ஸ்வீப் அடிச்சது. ரிஜெக்ஷன் கிடைச்சிருக்கு. ஓகேவா? இது சிஏஎஸ்டி எடுத்துடலாம். ஓகேவா? வேற என்ன கிடைச்சிருக்கு? ஐஎஃப்இஜி கிடைச்சிருக்கு. ஐஎஃப்இஜி இல்லாத ஒரு ட்ரேட் இருக்காது. ஐஎஃப்இஜி கிடைச்சிருக்கு. வேற ஒரு நல்ல பிரேக்கர் கேண்டில் வந்து ஃபிளிப் ஆயிருக்கா? இந்த ஜோன் வந்து இந்த இடத்துல ஃபிளிப் ஆயிருக்கா? ஆக்சுவலி இட்ஸ் நாட். இங்க ஃபிளிப் ஆகல. ஸோ வெயிட் ஃபார் அன்டில் இது இட்ஸ் பிரேக். ஓகேவா? எல்லா கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைச்சதா?
ஸோ ஆக்சுவலி நீ இந்த சிஏஎஸ்டி எடுக்கிற அப்படின்னா இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருப்ப. கைண்ட் ஆஃப் திஸ் பிளேஸ். இங்க இந்த கேண்டில் இங்க செல் அடிச்சிருப்ப. டெஃபினட்டா எஸ்எல் மேல வச்சிருப்ப. ஓகேவா? வி ஆர் டார்கெட்டிங் இதை டார்கெட் பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 25 தான் ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணேன். ஏன்னா எக்ஸ்ட்ரீம் ப்ரீமியம்ல இருந்து ரீசெட்டாக போக போகுது இடம் அது. அது இல்லாமல் இங்கே என்ன இருக்கு? அலைனா என்ன வீக்லி கேப் இருக்கு. இங்க இருக்க ஒரு கேப், வீக்லி கேப் இஸ் தேர். அந்த கேப் இந்த இடத்துல இருக்கு. மேபி அது சப்போர்ட் எடுத்துக்கிட்டு மேலே போகலாம். ஸோ ப்ரைஸ் சப்போர்ட் பண்ற மாதிரி பிளேஸ் எது இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டு தான் போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் இஸ் திஸ். ஸோ செகண்ட் பிளேஸ் தான் இங்க இருக்கு 50% லெவல்லாம். நோ ப்ரிப்பரேஷன். வந்து இப்போ தலையோட தட்டு வாங்க போறேன். அப்பதான் எனக்கு தெரிய போகுது இல்லை பேன்ட்டு இருக்கும். என்னமோ வந்தான். எவ்வளவு தூரம் வந்தான்? கேப் இருக்குதா? கேப் அண்ட் ஆல்சோ திஸ் லோஸ். திஸ் ரிலேட்டிவ் equal lows took it out. ஸோ ப்ரைஸ் ரிட்டர்ன் வருது. ரெஸ்பெக்ட் பண்ணதா இல்லையா? பட் இது இங்க என்ன பண்ணிருக்கு? 50% லெவல் இந்த பிரேக்கர் நம்ம சொன்னோம்ல, அதை ஃபிளிப் பண்ணி அந்த லெவல்ல இருந்து போகுது இல்லை. ஸோ அதை ரெஸ்பெக்ட் பண்ணதுன்னா நம்ம வெயிட் பண்ணலாம். இஃப் இன்கேஸ் அதை ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னா க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஆக்சுவலி ப்ரைஸ் வந்து இந்த அளவு மூவ்மெண்ட் கொடுத்த உடனே நம்ம பிரேக் ஈவன் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துருக்கோம். பிரேக் ஈவன் அந்த மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ப்ரைஸ் இஸ் ஆனால் அவ்வளோ நேரம் எடுத்துங்க இங்கே கடுப்பாகுது. ஈக்குலிபிரியம் வரணும் மாரி ரீட்ரேஸ்மெண்ட் இருக்காங்க. பட் ரொம்ப நேரம் வரைக்கும் எஸ் டெஃபினெட்லி வந்து நம்ம ஒரு பயாஸோ டைரக்ஷனில் போகும்போது இருக்க மூவ்மெண்ட் வந்து ஆப்போசிட் சைடு மூவ்மெண்ட்ல கிடைக்காது. ஏன்னா ஆப்போசிட்டாக வரும்போது பொறுமையாக ஆட்டி ஆராய்ச்சி தான் வருவான். நல்லா பண்றாங்க அப்படின்னு உட்காந்துடணும். இது நம்ம அப்ளை பண்றோம். ஓகேவா? இங்க இருந்து ஈக்குலிபிரியம் பிரேக் மூவ் பண்ணிடுறதுனா இங்க அடிச்சிருப்பான். ஓகேவா? டோன்ட் வரி. எஸ்எல் அடிக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்ன வரைக்கும் எஸ்எல் பக்கத்துல போகல தலைவர். ஃபுல்லா சாப் 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 ஃபுல்லா கன்சல்டேஷன்ல வந்து மாட்டிருவோம். ஏதோ ஒரு பக்கம் போயேன்டாங்கிற மைண்ட் செட் நான் வந்துட்டேன். கடுப்பாவது எனக்குலாம். இங்க இருந்து இந்த இடத்துக்கு வந்திருந்தோம். ஓகே, அது பிரேக் ஒன்று அடிச்சிட்டு போகுது. 1 ஹெச்சுக்கு போகலாம். ஹவு த ஒன் கன்சல்டேஷன் 3 ஹெச்சு. ஆடினார், அசைஞ்சார், வந்தார். ஆடினார், அசைஞ்சார், வந்தார், தட்டினார். ஓகேவா? இங்க என்ன பண்ணிருக்கான்? கண்களை திறந்து பார்ப்போம். முதலில் வந்தது கீழே ஈக்குலிபிரியம் ஸ்டேஜ். இங்க ஒரு லைன் போடுறேன். லைன் போடலாம், பாக்ஸே போடுறேன். தி ரேண்டம் எஃபிஜி. இட்ஸ் நாட் த ரேண்டம் ஒன். ஓகேவா? ரேண்டம்லாம் சொல்ல முடியாது. எம்எஸ்எஸ்க்கு மேல இருக்கும் ஃபர்ஸ்ட் எஃபிஜி. எம்எஸ்எஸ்க்கு மேல இருக்க பாயிண்ட்டும் எம்எஸ்எஸ்க்கு கீழே இருக்க பாயிண்ட்டும் வெரி க்ரூஷியல். அங்க இருக்க எஃபிஜி மட்டும். ஸோ லெட்ஸ் கோ டு ஃபைண்ட் இட். இங்க என்ன பண்ணான்? சடனா வந்தான். சடன்னு விழுந்தான். இந்த இடத்துல தான் கண்களை திறந்து பார்க்க வேண்டும். இப்ப நம்ம ட்ரேட் எடுக்கும் போது இங்க இருந்து வந்தோமா? ஸோ டீலிங் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் இங்க இருந்து வருது அப்படின்னா இந்த லூட்டு இந்த இது வந்து நம்ம டீலிங் ரேஞ்சு போடணும். ஆப்போசிட் சைடாவே இருந்தாலும் டீலிங் ரேஞ்சு போடணும். இப்படி போடும்போது ப்ரைஸ் என்ன பண்ணுது? இங்க லோஸ் வந்திருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து அகைன் இந்த ஈக்குலிபிரியம் ஸ்டேஜ் போகுது. ரிட்டர்ன் கீழே வருது, மேலே போகுது, வருது. ஓகே, இட்ஸ் நார்மல். தென் இது பிரேக் பண்ணியிருக்கா? இங்க இந்த இடத்த வந்து பார்த்தா அப்படின்னா இட்ஸ் நாட் பிரேக், இட்ஸ் அ ஸ்வீப். இந்த இடத்த பாயிண்ட்ல இந்த இடத்துல பார்த்தா ஸ்வீப் அடிச்சிருக்கு.
உனக்கு இங்க என்ட்ரி கன்ஃபர்மேஷன் இருந்தா போயிருக்கலாம். பட் இது என்ட்ரி கன்ஃபர்மேஷன் இருக்கா? டைம் அலைன் ஆகுதா ஃபர்ஸ்ட்? டைம் அலைன் ஆகல. ஃபர்ஸ்ட் இங்க சிஎஸ்டி கொடுத்தது 7க்கு தான். பட் ஆனா 7 to 8 வந்து நம்ம ட்ரேட் பண்ண கூடாது. நியூயார்க் டைம்ல என்னதான் 7க்கு ஆரம்பிச்சாலும் 7 to 8 வந்து ஒரு அக்யூமுலேஷன் ஆர் லிக்விட் இன்ஜெக்டிங் ஃபேஸ். அந்த இடத்துல ட்ரேட் பண்ணக்கூடாது கில் ஜோன்ல. 8க்கு மேல தான் நம்ம கன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்கணும். ஓகேவா? இங்க என்ன நடந்தது? பிரைஸ் லோவர் எப்ப 8:35க்கு அப்புறம் 8:30க்கு என்ன பண்ணிருச்சு? இட்ஸ் மூவ் ஹையர் அண்ட் கிவ் த சிஸ்ட். இந்த சிஸ்ட் சிஎஸ்டி பார்க்குறவங்களுக்கு இது ஈஸியா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த 2 டவுன் கேன்ல நான் விட்டுருவேன். ஏன்னா இது ரெண்டுமே என்ன பண்ணுது? ஜஸ்ட் ஒரு டோஜி கேண்டில். இந்த கேண்டில் எடு சிஐஎஸ்டி கொடுத்ததா பயமா தான் இருக்கும். ஓகேவா? பயமா தான் இருக்கும். டேக் என்ட்ரி, புட் யுவர் ஸ்டாப் லாஸ் 50%. ஐயோ, இந்த கரண்ட் கேண்டிலோட 50%ல ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். ஏன்னா வால்யூம் இருக்கும்போது, நியூஸ் இருக்கும்போது இந்த மூவ்மெண்ட் நடக்கும். அதாவது ஸ்டாப் லாஸ் 50% கீழே வந்துருச்சு. 50% டார்கெட் ரீசெண்ட் ஹை ஆர் டீலிங் ரேஞ்சோட இல்ல அப்படின்னா டீலிங் ரேஞ்சோட எந்த பர்சன்ட்? இந்த லெவல் 25 லெவல். இதானே ரீசெண்ட் டீலிங் ரேஞ்ச். ஆமா, இதை நான் ஒயிட் கலருக்கு மாத்திடுறேன். ஐயோ, இது ரீசெண்ட் டீலிங் ரேஞ்ச். இப்போ நம்ம எங்க இருந்து ட்ரேட் எடுக்கிறோம்? டீப் டிஸ்கவுண்ட்ல இருந்து ட்ரேட் எடுக்கிறோம். ஐ மீன் ஆர் ஆல்ஸ் இந்த மேல இருக்க 50%ல ட்ரேட் எடுக்கிறோம். அப்போ மேல இருக்க 50% வரைக்கும் போகும். இல்லாட்டி ரீசெண்ட் ஹைஸ் வரைக்கும் நம்ம வைக்கலாம். சரி, ஓகேவா? இங்க 50% வரைக்கும் நீ வைக்கிற அப்படின்னா எஸ் ஒரு 2.28 RRல தப்பிச்சிருவேன். இல்ல நான் ஹைஸ் வைக்கிறேன் அப்படின்னா எஸ் தாராளமா போயிருக்கும். நீ எப்படி நம்ம அழகா நம்ம என்ன மூவ் பண்ணியிருக்கோம்? பிரேக் ஈவன் அப்படிங்கிற ஒரு இதை வந்து மூவ் பண்ணியிருக்கோம். பிரேக் ஈவன் அடிச்சிருக்கோம். தட்ஸ் இட். தட்ஸ் இட். வெரி சிம்பிள். ஸோ இது ஸ்வீப் பண்ணா தென் கோ அண்ட் திஸ் லோ. இந்த லோ வரைக்கும் போனா அதுக்கப்புறம் ப்ரைஸ் ஏதாவது லோஸ்க்கு போயிடுச்சா? அதுக்கப்புறம் ப்ரைஸ் லோ, அதை தாண்டி லோ, இதுதான் அதை தாண்டி ஒரு லோ. அது அந்த லோ ஸ்வீப் பண்ணியிருக்கு. பட் இங்கே எந்த கைண்ட் ஆஃப் என்டர் கன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. ஐ திங்க் டைம் அலைன் ஆயிருக்கு. பட் எந்த கன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. அண்ட் ஆல்சோ இது கீழே வந்து பாடி க்ளோஸ் வச்சிருக்கு. இது கீழே பாடி க்ளோஸ் வச்சிருச்சு. இது கீழே பாடி க்ளோஸ் வச்சிருச்சு. நான் இதுதான் நீ பார்க்க வேண்டிய இடம். ஓகேவா? வாட் இஸ் த டைம் நவ்? இந்த இடத்துல வந்து குரூஷியல் 50% கீழே போயிருக்கான். இங்க இருக்க ஒரு இதை அழகா ஸ்வீப் படிச்சிருக்கான் பாரு. இந்த டீலிங் ரேஞ்சா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டட்டில் சூப் நடக்கும்னு சொன்னா ஏய் ஆமை வா, அவன் எந்திரிச்சா. இட்ஸ் வெரி சிம்பிள். இட்ஸ் வெரி சிம்பிள். இங்க இருந்து என்ன டைம்? கரெக்டா டைம் 10க்கு 10 AM. எஸ் 10 AM. இது போயிருச்சு. 10க்கு நியூஸ் இருந்திருக்க மாட்டேங்குது. அதான் டட்டில் சூப் அடிச்சது. டீலிங் ரேஞ்ச் ஈக்குவலி அந்த பேரண்ட் டீலிங் ரேஞ்ச் இருக்குல்ல, நம்மளோட ஒரிஜினல் ரேஞ்சோட 50%க்கும் வந்தது. இந்த கவுண்டர் ட்ரெண்டோட ரேஞ்சிலையும் ஒரு டட்டில் சூப்பும் கிடைச்சது. ஈக்குலிபிரியத்துக்கும் வந்தது. இங்க இருக்க ஒரு எஃபிஜியும் கிடைச்சது. அலைன் ஆயிருக்குது. ஓகேவா? இதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த என்ட்ரி கிடைச்சது. வேர் இஸ் திஸ்? அந்த ரீசன்ட் டீலிங் ரேஞ்ச். ஏன் ரீசெண்டா ஒரு ரேஞ்ச போறேன்? டு ஃபைண்ட் அவர் என்ட்ரி. ஓகேவா? ஆக்சுவலி இங்க என்ட்ரி அப்படின்னு பிடிக்க முடியும் அப்படின்னா மேல எம்எஸ்எஸ் கிடையாது. ஐஎஃப்இஜி வச்சு மட்டும்தான் இந்த இடத்துல என்ட்ரியை பிடிக்க முடியும். வேற எதுவுமே இல்ல, சான்ஸ் இல்ல. இந்த கேண்டில் இந்த எஃப்இஜி இஸ் த ஐஎஃப்இஜி 1. நான் ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா இந்த இடத்துல இது ஃபிளிப் ஆன உடனே எடுத்துடலாம். ஏன்டா இதை மட்டும் ஸ்பெசிஃபிக்கா ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னா இந்த நம்ம ரீசெண்டா மேனிபுலேஷன் லெக்கோல டிஸ்கவுண்ட்ல இருக்க எதுவுமே நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா ப்ரீமியம் இருக்க சிபில இருந்து பிரைஸ் ரிஜெக்ட் ஆகி கீழே விழுவான். பட் ஆனா மேல போகணும் அப்படின்னா இந்த சிபியை க்ளோஸ் வைக்கணும். 50% மேல இருக்க ஃபர்ஸ்ட் சிபி இருக்குதா, இதை க்ளோஸ் வச்சுட்டான். இது வச்சான் அப்படின்னா ரிஸ்க் தான். ஏன்னா இங்க இருந்து பை அடிக்கிறோம் அப்படின்னா மேல இருக்க இதுல இருந்து கூட கீழே வந்துடலாம். ஆனா ரிஸ்க் இல்லாதது இங்க இருக்க மேல இருக்க ஃபர்ஸ்ட் எஃப்இஜி சிபி இங்க மேல இருந்து ஃபர்ஸ்ட் வந்துருக்குல்ல, இது வந்து ஃபிளிப் ஆனிச்சுன்னா அது ஹை ரிஸ்க் கம்மி. ஓகேவா? நீ இங்க இருந்து எடுக்கிறியா இங்க இருந்து எடுக்கிறியா அது உன் இருக்கும். இட்ஸ் ஒரு சாய்ஸ். பட் ஆனா டார்கெட் எங்க வைப்ப? இந்த ஹைஸ் தான் வைக்க போறேன்.
ஓகேவா? இந்த ஹைஸ் தான் வைக்க போறேன். ஸோ எனி கைண்ட் ஆஃப் திங்ஸ் நான் இந்த இடத்துல ரேண்டமாக பிளேஸ் பண்ணுறேன். டு பி a random one. சாரி செல் இல்லை பை. டு பி a random one. எங்க ப்ரோ சில வைக்கலாம்? நியூஸ் மூவ்மெண்ட் ஸ்பீடா இருக்கு, என்ட்ரி எடுக்கிற அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கிற ட்ரேட்ல 1:2 உனக்கு கிடைக்குதான்னு தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். 1:2 கிடைக்காம நீ போயிட்டு ட்ரேட் பண்ணவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோன்ட் ட்ரேட் இட். அதெல்லாம் ட்ரேட் பண்ணி ஒன்றும் பண்ண போறது நம்ம. இப்போ நியூஸ்ல ஒரு எஃப்இஜி கிரியேட் ஆகுது அப்படின்னா அந்த எஃப்இஜி வந்து சடனா வந்து அடிக்க மாட்டான். சடனா வந்து அது அந்த ட்ரெண்டோட கிரியேட் ஆகிற எஃப்இஜி அப்படின்னா அந்த எஃப்இஜி உடனே வந்து அடிக்க மாட்டான். ஒரு ஹையையோ லோவையோ அடிக்காம இங்க இருக்க ஓல்டு ஹை நம்ம என்ட்ரி எடுத்தோம்ல, நம்மளோட ஸ்டாப்ஸ் இருக்குல்ல, ஈக்குலிபிரியம் போட்ட ரூம்ல ஈக்குலிபிரியம் வரைக்கும் டார்கெட் வச்சோம். ஸோ அதோட ஸ்டாப்ஸ் இருக்குல்ல, ஸ்டாப்ஸ் வச்சோம்ல, அந்த ஹைஸ் வரைக்கும் நம்ம டார்கெட் பண்றோம் இங்க இருந்து. ஓகேவா? இட்ஸ் பாசிபிள், இட்ஸ் பாசிபிள். பட் இந்த இடத்துல எடுக்கிறதுக்கு தைரியம் தான் வேணும், வேற எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஓகேவா? இங்க டைம் வந்து எலமெண்ட் ஆகும்னா எஸ், டைம் வந்து 10க்கு நியூஸ் வந்துருக்கு, நியூஸ் 10க்கு இருக்கு அப்புறம் லெவல் வரைக்கும் வால்யூம் இருக்கும்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதனால நம்ம இதை என்ட்ரி எடுத்துருக்கலாம். மேலுக்கு இந்த எஃப்இஜி எடுக்கிற அப்படின்னா எஸ் தாராளமாக எடுக்கலாம். இல்லை ஒன்று இந்த இடத்துல என்ட்ரியை போட்டிருப்பேன், என்ட்ரியை போட்டு எஃப்இஜி கீழே எஸ்ல வச்சிருப்பேன். ஒன்று ஒரு கைண்டு. ரெண்டாவது நீ வந்து இந்த கேண்டில் ஃபிளிப் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணியிருப்ப. இந்த கேண்டில் ஃபிளிப் ஆகி இங்கே என்ட்ரி எடுப்பேன். பாடிஸ்ல இந்த என்ட்ரியை போட்டுன்னு எஸ்எல் இந்த கேண்டிலோட லோஸ்ல வச்சிருப்பேன். ஓகேவா? இதுதான் வச்சிருப்பேன். இல்லாட்டி இந்த ஐஎஃப்இஜி கீழே, பாடிஸ்ல ஐஎஃப்இஜி கீழே உனக்கு ரிஸ்க் ரிவார்டு எங்கே சிட் ஆகுதோ அந்த இடத்துல வச்சிருப்பேன். ஓகேவா? தட்ஸ் இட். எனி கைண்ட் ஆஃப் இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்கேல் பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ தட்ஸ் இட். ஐ கோ டு 1 hour chart. ஐ கோ டு 1 hour chart. ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் அப்படி வந்திருக்கு. ஓகேவா? தேவையில்லை, டெலிட் இட். வி கோ டு 1 day. ஓகே, நம்ம ஒரு 1 dayல பார்த்தோம்ல, ஸ்வீப் அடிச்சுட்டு மேலே போயிட்டு கீழே வந்தான்ட்டு, அதையே 1 hourல 5 minutல எப்படிலாம் என்ட்ரி எடுக்கலாம் அது இப்போ பார்த்தோம். ஓகே, வந்தான் போனான். இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன் எப்படி ரீட்ரேஸ்மெண்ட்ல எப்படி இருக்கிறது. இப்போ நீங்க பார்த்தது என்னவென்றால் இது டீலிங் ரேஞ்ச் அப்படின்னா ப்ரைஸ் வந்து எப்படி ட்ராக் பண்றதுன்னு நான் லைவா இப்போ காட்டிட்டேன். இதை ஸ்வீப் அடிச்சு இங்கே வந்தா எப்படி எடுக்கிறதுன்னு காட்டினேன். ஓகேவா? அந்த ஈக்குலிபிரியம்ல இருந்து ரிஜெக்ட் ஆகி போனா அப்படின்னா அது எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தோம். அண்ட் ஆல்சோ இந்த ரிஜெக்ஷன்லயும் ஒரு டர்ட்டில் சூப்பர் பார்த்தோம். இந்த ரிஜெக்ஷன்லயும் ஒரு டர்ட்டில் சூப்பர் பார்த்தோம். அண்ட் ஆல்சோ இங்க இருந்து மேல இருந்து கன்சல்டேஷன் கீழே உழுவுறான்ல கவுண்டர் ட்ரெண்ட், அதுலயும் ஒரு டர்ட்டில் சூப்பர் பார்த்து எடுத்தோம். ஸோ இங்கேயும் ரிவர்சல் செட்டப் இருக்கு, இங்கேயும் ரிவர்சல் செட்டப் இருக்கு. பட் நீ என்ன டைம் ஃப்ரேம்ல இருக்க? 1 hourல உனக்கு நீ இருந்து பாக்குற அப்படின்னா அது கொஞ்சம் பெரிய இதா இருக்கும். நீ 5 minutல இந்த ரிவர்சல் பாக்குற அப்படின்னா அது 1 hourோட ட்ரெண்டுக்கு ஒரு ஈக்குலிபிரியம் ஸ்டேட் வரைக்கும் போகும். ட்ரெண்ட் புல்லிஷா இருக்கு, நீ வந்து 5 minutல வந்து இந்த இடத்துல இப்ப பை பாக்குற, சூப் அடிக்குது பை பாக்குற அப்படின்னா தட்ஸ் ப்ரோ ட்ரெண்ட். ப்ரோ ட்ரெண்டா இருக்குன்னா இந்த ஹைஸ் வரைக்கும் போகும். கவுண்டர் ட்ரெண்டா இருக்குது அப்படின்னா 50% போகும். அவ்வளவுதான். இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஸோ இப்போ ரிவர்சல் செட்டப்பை பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்தோம்ல இந்த இடத்துல 5 minutல போய் பார்த்துட்டு இருந்தோம், அதுதான் ரிவர்சல் செட்டப். கவுண்டர் ட்ரெண்ட்லயும் நம்ம ட்ரேட் எடுத்தோம், ப்ரோ ட்ரெண்ட்லயும் நம்ம ட்ரேட் எடுத்தோம். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஸோ வாட்ஸ் நெக்ஸ்ட்? டீலிங் ரேஞ்ச் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்றதுன்னு பார்த்தாச்சு, டீலிங் ரேஞ்சு இது பண்றதையும் பார்த்தாச்சு. ஸோ ஓகே, இப்போ நம்ம பார்க்கறது வந்து கன்சல்டேஷன் மட்டும் தான். இப்போ எக்ஸ்பேன்ஷன்ல எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போறது அதையும் பார்த்தோம். எக்ஸ்பேன்ஷன்ல இருந்து பிரைஸ் ரீடெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கும் போது எப்படி ட்ரேட் எடுக்கிறது இந்த இடத்துல அதையும் பார்த்தோம். ரீடெஸ்ட் என்ட்ரியில இருந்து திரும்பி ப்ரோ ட்ரெண்ட், கவுண்டர் ட்ரெண்ட்ல இருந்து ப்ரோ ட்ரெண்ட் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து முடிச்சு ரீட்ரேஸ்மெண்ட்ல எப்படி என்ட்ரி எடுத்து மேலே போறது அதையும் பார்த்துடும். ஓகே, ஆல்சோ எக்ஸ்பேன்ஷன் இஸ் கம்ப்ளீட்டட், ரிவர்சல் இஸ் கம்ப்ளீட்டட், ரீட்ரேஸ்மெண்ட் இஸ் கம்ப்ளீட்டட். ஓகேவா? ஸோ ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டோட ஸ்டார்டிங் என்ட்ரி, ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்க ஆரம்பிக்கிற என்ட்ரி. இது ரிவர்சல் என்ட்ரி, ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து முடிச்சு பிரைஸ் ரிவர்ஸ் ஆகி ப்ரோ ட்ரெண்ட், அதாவது இப்போ பயாஸோட டைரக்ஷன்ல போகுது. இது இந்த என்ட்ரி, ரிவர்சல் என்ட்ரி. இது ரெண்டையும் பார்த்தாச்சு. எக்ஸ்பேன்ஷன்ல ட்ரேட் எடுக்க முடியாது. டெஃபினட்டா பிரைஸ் எக்ஸ்பேண்டே ஆகிட்டே இருக்க போகும்னா ரீட்ரேஸ்மெண்ட் வந்தால் தான் நம்மளால என்ட்ரி எடுக்க முடியும். ஓகேவா? இல்லை ஒன்றும் கன்ஃபர்மேஷன் இல்லாமல் கண்ணு முடிச்சு ட்ரேட் எடுக்க முடியாது. ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்னன்னா இதுதான். இது பண்ணிடலாம். இப்போ கன்சல்டேஷனை பார்க்கணும். உங்களுக்கு சொல்ல வேண்டியது கன்சல்டேஷன். இதுதானே சொல்லியிருந்தேன். இந்த ரேஞ்ச், இந்த ஹை, இந்த லோ, இந்த ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் ரைட். ஓகேவா? ஸோ ஏன் இதை மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்காக எடுத்தேன்? ஏன் அங்கே மேலே எடுக்கல, ஏன் கீழே எடுக்கல? அது வெரி சிம்பிள். ஏன்னா கடைசியாக வந்து ஒரு பேரண்ட் பார் பார்க்கணும். கடைசியாக வந்து ஒரு நல்ல எங்கல்ஃப் கேண்டில் என்ன இருக்கு, இது ஒரு கன்சல்டேஷன். இதுக்கு முன்னாடி என்ன இந்த பார் இருக்கா, பேரண்ட் பார். நெக்ஸ்ட் ஒரு இன்சைட் பார் இருக்கா, அதுக்கு அடுத்த பாரே வந்து இந்த பாரோட ஸ்வீப் பண்ணிட்டு பாடிக்குள்ள ஃபுல்லாக வச்சிருக்கா. அப்படிங்கும்போது இது ஃபுல்லாகவே ஒரு ரேஞ்ச். ப்ரைஸ் இந்த கேண்டிலோட லோக்கு கீழே போக விரும்பல, பாடி க்ளோஸ் வைக்க விரும்பல. ஸோ தட்ஸ் இட். இதுக்கு மேலே இதுக்கு முன்னாடி கேண்டில் டோஜியாக தான் கிடக்குது, இன்னும் பெரிய கேண்டில் இல்லை. ஓகே, இது மாதிரி எக்ஸ்பெண்ட் ஆயிடுச்சுன்னா வீக்லி இப்போ கன்சல்டேட் வரப்போகுது. ஸோ இப்போ கன்சல்டேஷன் எப்போ எதிர்பார்க்கலாம்? நெக்ஸ்ட் வீக் வந்து நியூஸ் இருக்குது அப்படின்னா இந்த வீக் வந்து கன்சல்டேஷனை எதிர்பார்க்கலாம். இந்த வீக்கில் நியூஸே இல்லைன்னா கன்சல்டேஷன் எதிர்பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட். ஸோ யூ கேன் சி தட் நான் சொன்ன இந்த 0.5 லெவல் எந்த அளவு குரூஷியலாக உங்களுக்கு ப்ளே பண்ணுதுன்னு தெரியும். இந்த கேண்டில் பாரு, திஸ் ஒன்லி ஒன் கேண்டில், நடுவில் ஒரு கேண்டில் மார்க் பண்ணுறேன் பாரு, இந்த கிரீன் கேண்டில் இருக்குல்ல, எந்த அளவு குரூஷியலாக இருக்குன்னு பாரு. கரெக்டாக 0.25, கரெக்டாக 0.75 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே பாடி க்ளோஸ் வச்சு அடிச்சான் பார்த்தியா? எஸ், ஃபிபனாச்சி பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் லெவல்ஸ். எவ்வளோ நேரம் லெக்சரை போட்டுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரில கைஸ். அவையில டைம் மட்டும் பார்த்துட்டு வரேன். 1 மணி நேரமாக போகுது. அப்போ கன்சல்டேஷன் மட்டும் முடிச்சிட்டேன் அப்படின்னா எஸ் தட்ஸ் இட், இட்ஸ் எண்ட் அப்படின்னு முடிச்சிடலாம். ஓகேவா? லெட்ஸ் வி கோ டு 5 மினிட்டா இல்லை 1 ஹவர் சார்ட். 1 ஹவர் சார்ட், ஏன்னா இது டெய்லி சார்ட். ஓகேவா? டெய்லியோட கன்சல்டேஷனை நம்ம எதில் பார்க்குறோம்? we are seeing in 1 hour chart. Parent dealing range is this. நான் இந்த இது ஒரு லைன் வெர்டிகல் லைன் போட்டுக்கிறேன். எது பேரண்ட் ரேஞ்ச், இது வந்து பேரண்ட் டீலிங் ரேஞ்ச். ஓகேவா? இதுக்கப்புறம் தான் நம்ம இதை பற்றி பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு இது கன்சல்டேஷன் அப்படின்னு எப்போ தெரிய வரும்? கன்சல்டேஷன் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த வீக் ஆரம்பிக்கும் போது நம்ம ஃபாரெக்ஸ் செக்டரை பார்க்குறோம், எனி கைண்ட் ஆஃப் நியூஸ் இதை பார்க்குறோம். அந்த வீக் வந்து லோ இம்பாக்ட் நியூஸு, பேங்க் ஹாலிடே, பெரிய நியூஸ் எதுவுமே இல்லை அப்படின்னாலும், பேங்க் ஹாலிடே அப்படின்னாலும் கன்சல்டேஷன் நடக்கும். ஒன்று. ரெண்டாவது ரீசன் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபுல்லாக நியூஸ் ஈவெண்ட் செம்மையாக இருக்குது, இந்த வீக் வந்து நியூஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீக் கன்சல்டேஷனும் வந்துடும். இது 2 தான் ரீசன். ஓகேவா? இதை தாண்டி பெருசாக வந்து கன்சல்டேஷன் போடுறதுக்கு ஆட்கள் இல்லை. திடீர்னு ட்ரம்ப் ஏதாவது அது இது அப்படின்னா ஸ்பைக் அடிக்கும், அதுக்கப்புறம் ப்ரைஸ் ஸ்டாப் ஆகிடும். அது ஒரு சில நேரம் நடக்கிறது தான். ஸோ தட்ஸ் இட். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் இந்த டேவை விட்டுறேன். நான் என்ன இதை விடலான் இருக்கேன்னா, வெள்ளிக்கிழமை விட்டுறேன். ஏன்னா வெள்ளிக்கிழமை நம்ம வந்து ஒரு ட்ரெண்டோட இருந்திருப்போம். அந்த வீக் ஒரு ட்ரெண்ட் வச்சுட்டு அதில் இருந்திருப்போம். நம்ம திங்கக்கிழமைக்கு வருவோம். ஆக்சுவலி திங்கக்கிழமை இஸ் என்ன டே? ஆப்வியஸ்லி இட்ஸ் அ டே ஆஃப் கன்சல்டேஷன். திங்கக்கிழமை வரோம். ஓகேவா? ஒரு கேப் இருக்குது, வருது போகுது, வருது. ஓகேவா? இந்த இடத்துல என்ன டைம்? 3. 3க்கு என்ன நடக்குது? வாட்ஸ் தேர்? சூப் அடிக்கிறானா? சூப் அடிக்கிறான். 5 மினிட்ல உனக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கும்னு நான் சொல்கிறேன். இங்கே பாரு, உனக்கு சப்போர்ட் அடிக்கிற மாதிரி என்ன இருக்கு? வீக்லி கேப்பும் இருக்கு, இந்த இடத்துல அலைனா இருக்கு. ஓகேவா? சூப் அடிச்சானா? சூப் அடிச்சானா? ஸோ வாட்ஸ் நெக்ஸ்ட்? இங்கே என் கண்ணுக்கு தெரியாது ஐஎஃப்இஜி தான். கண்களுக்கு தெளிவாக தெரிவது அவர் ஒருவரே. வேற எவர் தெரிகிறாரு? மேபி இந்த கேண்டில் ஒன்று ஃப்ளிப் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் இதாக இருக்கு. ஃப்ளிப் ஆகிறதுக்கு இது வெயிட் பண்ணலாம். நான் இந்த இதை கிரே கலர்னு மாற்றிக்கிறேன். அங்கே ஒரு டேவை காமிச்சல, அதை நான் கிரே கலர் நான் மாற்றிக்கிட்டேன்.
எஸ் ஐஎஃப்ஜி ஃபிளிப் ஆனுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ இங்கே ஷார்ட் அடிச்சிருந்தனா ஓகே அடிச்சிருக்கலாம். இங்கே அடிச்சிருப்ப ஷார்ட் இங்கே ஐஸ்லேஷன் ஆல்வேஸ் நான் சொன்னது எங்கே டிபி இது 0.25 இங்கே இருக்குது, 0.5 இங்கே இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு டார்கெட் உனக்கு 0.5, செகண்ட் டார்கெட் 0.25. இதுக்கு மேலே நீ போகவே கூடாது கன்சால்டேஷனில். அதுக்கு மேலே போகிற லிக்விடிட்டி இருக்குது, லொட்டில் இருக்குது, லோஸுக்கு இருக்குன்னா கோவிந்தா கை தான், கோவிந்தா தான் பார்த்துக்கோ, யோசிச்சுக்கோ. அண்ட் ஆல்சோ உனக்கு இந்த இடத்துல இன்னொரு திங் கிடைச்சிருக்கு. இது என்னது? ஆல்சோ லோவர் டைம் ஃப்ரேமில் இன்னொரு சூப் அலைன் வித் திஸ் ஃபேர் வேல்யூ கேப், அலைன் வித் திஸ் சிபி, ஓகேவா? அங்கே கூட நீ என்ட்ரி எடுத்துக்கலாம். மெனி கைண்ட் ஆஃப் என்ட்ரி கன்ஃபர்மேஷன் இருக்கா? அது ரொம்ப வளவளன்னு இல்லைங்க, நான் முடியல. இப்படி ஒரு கரெக்டான ட்ரெண்ட் பர்ஃபார்ம் பண்ணி போயிடுச்சா? டிபி அடிச்சுதா அடிக்கலையா? பர்ஃபெக்டா ப்ரிசிசைஸா அடிச்சிருக்கு, ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். இது ஒரு செட்டப். என்னது? கன்சால்டேஷனில் ட்ரேடு போடுறதுக்கு ஒரு செட்டப். ஸோ தென் இன்னும் கொஞ்சம் மேலே போகலாம்னா என்ன டைம் ஃப்ரேம் 1 ஹவருக்கு போகலாம். ஒரு ட்ரேடை முடிச்சிட்டோம். எதுக்கு இது? தள்ளி விடு. விச் ஏரியா இஸ் தட்? ஓகே, இங்கே வந்துட்டோம். ஸோ ப்ரைஸ் இந்த இடத்த தொடுது. வாட்ஸ் த டைம்? இஸ் 10, 9க்கு தொடுது, மேலே போகுது. இங்கே இருக்க எந்த ஒரு இதுவுமே இது பண்ணல. ப்ரைஸ் லைக்லி டு ரியாக்டா இல்லை. பட் இங்கே என்ன பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விடிட்டி ஒரு லோ இருக்கு, கட்டடிக்குது. கட்டடிச்சு அது இருங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவல் ஹைஸா ஈக்குவல் லோஸான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆல் இட்ஸ் நாட் அ டர்ட்டில் சூப் கைஸ், ப்ளீஸ் ஐடென்டிஃபை. உங்களுக்கு பார்க்கும்போது இந்த லோவும் கட்டடிக்கிற மாதிரி உனக்கு தெரியும், கட்டடிச்சதுக்கு தான். பட் அதை வந்து நம்ம வந்து ஈக்குவல் லோஸ்னு கன்சிடர் பண்ணவே தவிர இதை வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா இட்ஸ் வெரி டைனி வீக், ஓகேவா? அதனால இட்ஸ் ஈக்குவல் லோஸ், ஓகேவா? இது வந்து ஈக்குவல் லோஸ். இந்த ஈக்குவல் லோஸ் எங்க கட்டடிச்சிருக்கு? இங்க தான் கட்டடிச்சிருக்கு. இந்த ஈக்குவல் லோஸை கட் பண்ண இடம் இதுதான். ஸோ ஓகே, 0.25க்கு கீழே வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ரிஜெக்ஷன் கிடைக்குது. மேலே போகலாம் அப்படின்னு ரிஜெக்ஷன் கிடைக்குது. வாட்ஸ் தட்? மேபி 1 ஹவர்லேயே இருக்கிற அப்படின்னா கூட இந்த ஒரு 1 ஹவர் ஒரு சிஸ்ட் கிடைச்ச உடனே கேம் பிளே பண்ணியிருக்கலாம். 1 ஹவரில் பார்க்குறேன் அப்படின்னா கூட இங்கே சிஸ்ட் கிடைச்சது, இந்த கேண்டில் என்ட்ரி பாடி ஸ்லேஷர், நான் சிஏஎஸ்பி பார்க்குறேன்னா பாடி ஸ்லேஷர் வச்சா போதும். தென் இதை டார்கெட் பண்ணிக்கலாம் 0.75, ஓகேவா? இப்படி எடுத்துருக்கலாம். இது ஒரு என்ட்ரி டைப். பட் இங்கே வந்து நீங்கள் இந்த இடத்துல ஸ்வீப் ஆகிடுச்சுன்னு நினச்சிருந்தாலோ இல்லை 0.25 அடிச்சிருந்தாலும் உனக்கு எஸ்எல் அடிச்சிருக்கும், வாங்கியிருக்கும், ஓகேவா? அது ஒரு இது. அது இல்லாமல் இங்கே டைம் அப்படிங்கிறது எலமெண்ட் அலைன் ஆகல. அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? 9 வந்து வேகம் மேலே போனான், பட் 10 வேகமாக கீழே இறங்கிட்டான், ஓகேவா? அதுக்கு முன்னாடி தான் உனக்கு மூவ்மெண்ட் வேகமாக நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி சிம்பிள், லண்டனில் மூவ்மெண்ட் ஹெவியாக இருக்குது அப்படின்னா நியூயார்க்கில் மூவ்மெண்ட்டே இருக்காது. அந்த ஒரு சிம்பிள் லாஜிக் தெரிஞ்சது தான் நியூயார்க்கில் நம்ம ட்ரேடே பண்ணியிருக்க மாட்டோம். வெரி சிம்பிள். ஸோ தென் வி கோ டு 5 minute. எங்கடா போயிடுச்சு? ஸோ தட்ஸ் இட். வேர் இஸ் தட்? பொறுமையாக அரைச்சி தான் போயிருப்பான் நாட்டுக்கு. ப்ரைஸ் 25 லெவலுக்கு கீழே வந்துருச்சு. டீப் டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. டீப் டிஸ்கவுண்ட்டில் இருந்து கன்சல்டேஷனில் இருக்குது. ஸோ இங்கே இருக்குது ஒரு டர்ட்டில் சூப். ஓகே, வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் த டர்ட்டில் சூப். ஸோ ஆல்ரெடி நான் சொல்ல மாதிரி தான் இந்த இடத்துல ஒரு எதுவுமே ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. எம்எஸ்எஸ் அப்படிங்கிற பாயிண்ட் இங்கே கிடைக்கல. ஸோ விச் இஸ் சிம்பிள் இஸ் ஐஎஃப்ஜி தான். ரீசெண்ட் லெக் ஹை டு லோ மார்க் பண்ணுறோம். இதை போடுறோம். ப்ரீமியமில் இருக்க ஃபர்ஸ்ட் எஃப்ஜி. இது ஃப்ளிப் ஆன உடனே நீ எடுக்கிற அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் உனக்கு இருக்கு. இல்லை ப்ரோ, நான் வந்து இங்கே மேலே இது இருக்குல்ல, இது ஃப்ளிப் ஆனோன்னு எடுக்கிறேன் ப்ரோ அப்படின்னா ரிஸ்க் கொஞ்சம் கம்மி, அவ்வளோதான். ஸோ தட்ஸ் இட். இட்ஸ் யுவர் சாய்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஓகேவா, நான் எங்கடா எடுத்திருப்பேன் அப்படின்னா நான் ஒரு அரை பைத்தியம். நான் எப்போ எடுப்பேனே சொல்ல முடியாது. தட்ஸ் த டைம்.
எதுவுமே டைம் இட்ஸ் எல்லாமே ஏஷியா டைம். எல்லாமே ஏஷியா. ஏஷியா, 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 ஏஷியா. ட்ரூ டே ஓப்பனுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் வரும். அப்பதான் பார்ப்பேன். ட்ரூ டே மேல, 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 மேல கரெக்ஷன் வரல. இட்ஸ் நாட் இட்ஸ் நாட் கம். 2க்கு நியூஸ் ஆயிட்டு ஓகே. ஒரு நியூஸ் இருக்கு அப்படின்னா ஏஷியால என்ட்ரியை போட்டு வச்சிருக்கலாம். ஸோ ஒன்லி ஒன் கண்டிஷன் இங்க என்ட்ரியை போடணும், இல்லாட்டி இங்க என்ட்ரியை போடணும் அவ்வளோதான். இங்க தான் மேக்ஸிமம் டைம். இங்க என்ட்ரியை போட்டுருக்கலாம். ஸ்டாப் லாஸ் பிலோ திஸ் ஐஎஃப்இஜி அப்படி தான் வைக்க முடியும். ஏன்னா இங்க எந்த ஒரு எஃப்இஜியுமே ஸ்ட்ராங்கா இல்லை. இங்க இருக்க ஐஎஃப்இஜி மட்டும்தான் ஸ்ட்ராங்கு. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். கைண்ட் ஆஃப் திஸ் பிளேஸ்ல ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கலாம். தியர் ஸ்டாப் லாஸ் அண்ட் எங்க வைக்கலாம் டிபிஎல் ஜஸ்ட் 0.75. இதுக்கு மேலே வைக்கக்கூடாது. அதுக்கு மேலே வச்சா அப்படின்னா யூ ஆர் த ஒன் ஒன்லி ஃபுலிஷ் பர்சன். ஓகேவா? பிகாஸ் இட்ஸ் த கன்சால்டேஷன். ஓகேவா? இங்க நியூஸ் இருந்திருக்கு. பட் இருந்தாலும் அது ஒரு 1 டேல பார்க்கும்போது ஒரு கன்சல்டேஷன் ஆகுது. இட்ஸ் ஓகே. ஏன்னா இப்படிதான் ட்ரேட் எடுக்க முடியும். 0.25, 0.75, 0.25, 0.75 இந்த ரேஞ்சிலேயே கேம் பிளே பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகே 0.25, 0.75. ஸோ வாட் இஸ் தேர்? ப்ரைஸ் வந்து ஓகே செவ்வாய்க்கிழமை ஒரு ட்ரேடை முடிச்சிட்டோம். அப்போ செவ்வாய்க்கிழமை இன்னொரு ட்ரேடுக்கு போகக்கூடாது. ஏன்னா செவ்வாய்க்கிழமை லண்டன் எவ்வளோ பெரிய எக்ஸ்பென்ஷன் ஆயிருக்கு. அப்போ நியூயார்க்ல போய் ட்ரேட் எடுக்கலாமா? அப்படி எடுத்தா 1 நேரம் முன்னாடி யாருமே இருக்க முடியாது. ஸோ தட்ஸ் இட். ஸோ தென் தி நெக்ஸ்ட் டே வாட் தேர்? புதன்கிழமை என்ன நடந்திருக்கு? ஓப்பனிங் ப்ரைஸ் ஓப்பன் ஆன உடனே ஒரு கை வச்சிருக்கான். அதை வந்து ப்ரைஸ் வந்து ஆமசூப் அடிச்சிருக்கு. ஆமசூப் அடித்தவுடன் என்ன நடந்தது? 1 ஹவர்லேயே எல்லாமே 1 ஹவர்லேயே சிஸ்ட் கிடைச்சு ஒரு எஃப்இஜி கிடைச்சிருக்கு. எஃப்இஜியில் உனக்கு என்ட்ரி கிடைச்சிருக்கு. அருமையான என்ட்ரியா. நீங்க ஷார்ட் போடணும்னா இந்த எஃப்இஜியில் ஷார்ட் போட்டுடலாம். அழகா இது ப்ரைஸ் பிலோ திஸ் பாயிண்ட். அழகா இந்த ப்ரைஸ் இதை பிடிச்சிருக்கலாம். 1 ஹவர்லேயே நீ பிடிச்சிருக்கலாம். இல்லை ப்ரோ நான்லாம் 5 மினிட் பிளேயர் ப்ரோ. வா ப்ரோ 5 மினிட் போகலாம் அப்படின்னா போகலாம். எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லைவா. வாட் த ப்ரைஸ் இஸ் டூயிங்? வாட்ஸ் டூயிங்? ப்ரைஸ் ஆமசூப் அடித்துள்ளது. ஆமசூப் ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணுவ அப்படின்னா இங்க ஆமசூப் இங்க அடிச்சு கீழே இறக்கணும். அடிச்சு கீழே இறக்கணும் உடனே என்ன பண்ணிருப்பா அப்படின்னா ஓகே இங்கேயே எல்லாம் நடந்துருச்சுடா. இதுதான் சிஐஎஸ்டின்னு நினைப்பேன். இட்ஸ் நாட். இவ்வளோ 2 கேண்டில் வச்சுட்டு இதை சிஐஎஸ்டின்னு நடக்கிற மாதிரியா இருக்கு, கம்ம மாதிரியா இருக்கு. அதெல்லாம் நடக்காது. இட்ஸ் வெரி சிம்பிள். இது இல்லை. இட்ஸ் நாட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 3 கேண்டில் நடக்கணும். அந்த 3 கேண்டில் இருக்கிறதுக்கு சிஐஎஸ்டி கிடைக்கணும். எப்படி உன்னோட சிஐஎஸ்டி இருக்குன்னா இங்க இருக்கு பாரு. ஃபுல்லா அப் கேண்டிலா இருக்குதா? ஒரு 3 கேண்டில் பேட்டர்ன் இருக்கா? இந்த கேண்டில் இங்க இருக்க பாடி இருக்குல்ல, இதை தான் சிஐஎஸ்டி பண்ணணும். திஸ் இஸ் த ஒரிஜினல் சிஐஎஸ்டி. நீ நினைக்கிற மாதிரி இந்த ஒரு 2 கேண்டில் பிடிச்சி சிஐஎஸ்டி நினைக்காது. ஏன்னா இங்க ஒரு 3 கேண்டில் பேட்டர்னே நடக்கல. இங்க தான் 3 கேண்டில் இருக்கு. அப்படி பார்த்தா கூட உனக்கு சிஐஎஸ்டி இதுதான். ஓகேவா? அப்படி பார்த்தா கூட உனக்கு சிஐஎஸ்டி தான். அப்படி சிஐஎஸ்டி பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க ஒரு டவுன் கேண்டில் இருக்கு. இதையும் பாரு. அந்த டவுன் கேண்டில் இப்ப நீ சிஐஎஸ்டி பாக்குற இடத்துக்கு ஒரு பிரேக்கர் இருக்கான்னு பாரு. பிரேக்கரே இல்ல. பிரேக்கர் ஸ்ட்ராங்காவும் இல்ல. திஸ் ஆர் த கன்ஃபர்மேஷன். யூ ஷுட் டூ திஸ். ஏன்னா யாருமே இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு கன்ஃபார்மா தெரியும். இது மாதிரி பார்க்க யாரும் உனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கா? நீ யூடியூப்ல போய் எங்க வேணா தொலைவு. தமிழ்ல தொலைவு, இங்கிலீஷ்ல தொலைவு, எங்கேயோ தொலைவு. ஐ டோன்ட் கேர். இது மாதிரி உனக்கு யார் சொல்லிக் கொடுத்துருக்கா? நான் உண்மைதான். நான் வந்து 60 தான் போறேன், லட்சம் தான் எடுக்கிறேன். பட் ஆனா விஷயம் சொல்றேன்னா இல்லையா? தட்ஸ் த மேட்டர். இப்போ நீ வந்து எல்லா ஐசிடி பேரும் என்ன சொல்லுவாங்க? எல்லா மென்டாருமே வச்சுக்குவேன். ஐசிஐடியை வச்சுட்டு மென்டரா வந்து தமிழ்ல இருக்கவங்க யாரோ ஒரு திங் தமிழ் ஆர் இங்கிலீஷ் எனிதிங். அவங்க சொல்றது என்ன? ஆமசூப் படிக்குது. இந்த இடத்துல உனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது எடு. பட் இங்க எங்க இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கைஸ். இந்த இடத்துல உனக்கு பிரேக்கரே இல்ல. இட்ஸ் நாட் அ பிரேக்கர். இட்ஸ் நாட் அ வேலிட் பிரேக்கர். பட் 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 இந்த இடத்துல உனக்கு வேலிடான பிரேக்கர் இருக்கு. இந்த இடத்துல உனக்கு வேலிடா எந்த ஒரு ஐஎஃப்ஜியுமே இல்ல. பட் வேலிடா இந்த இடத்துல உனக்கு ஒரு ஐஎஃப்ஜி இருக்கு. தட்ஸ் த பாயிண்ட். நீ இங்க இருந்து என்ட்ரி எடுத்திருக்க. உனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். டிஸ்பிளேஸ்மெண்டோட சிஐஎஸ்டி கிடைச்சது. நீ என்ன வேணா சொல்லிக்கோ. பட் இட்ஸ் நாட் த என்ட்ரி பாயிண்ட். இட்ஸ் நாட் த என்ட்ரி ஏரியா. நீ என்ன பேர்ல ட்ரேட் பண்றியோ அந்த பேர் எப்படி மூவ் ஆகுதுன்னு உனக்கு தெரியும். இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் நான் நேஸ்ல மட்டும் தான் அதிகம் ட்ரேட் பண்ணுவேன். அப்படிங்கிறனால நேஸை பொறுத்த வரைக்கும் 9:30 அப்புறம் ஒரு தடவை மேனிபுலேஷன் நடந்தா அதுதான் என்டையர் செஷனோட மேனிபுலேஷன். இன்னொரு தடவை அந்த லோஸை வந்து கட் அடிக்கிறான் ஆர் ஹைஸை கட் அடிக்கிறான் அப்படின்னா எஸ் தட்ஸ் த டே இஸ் அ கன்சால்டேஷன்.
இட்ஸ் வெரி சிம்பிள். பட் ஆனா கரன்சி பேர்ஸ்ல அப்படி இல்ல. கரன்சி பேர்ஸ்ல ஒரு லோ கட் அடிச்சா, திரும்பி அந்த லோவ திரும்பி கட் அடிக்கும். கட் அடிச்சு ஹையா கட் அடிக்கும். இதெல்லாம் நடக்கும். இப்ப பாரு, ஆல்ரெடி இங்க ஒரு ஹைஸ் இருக்கா? அது ஒரு தடவ கட் அடிச்சிருச்சா? டீசென்ட்டா கீழ போறத விட்டுட்டு, அந்த ஹைஸ் வச்சிருக்கா? அந்த ஹைஸ ஒரு தடவ கட் அடிச்சுட்டு போகுதா? இது நடக்கும். இது கரன்சி பேர்ஸ்லயும் சரி, கோல்டுலயும் சரி அதிகமா நடக்கும். அதனால தான் ஐ ஹேட் கரன்சி பேர்ஸ் ஆன் கோல்டு. மெனி பீப்பிள் லைக் கோல்டு. ஐ ஹேட் கோல்டு. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஏன்னா ஐ அம் அ ஸ்கேல்பர். இந்த ஸ்கேல்பருக்கு வந்து இந்த கோல்டுலாம் செட் ஆகுற கதை இல்ல. செட் ஆகும். உனக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ரிசைஸா இருந்தா நல்லா தான் இருக்கும். பட் எனக்கு கோல்டு செட் ஆகல. செட் ஆகாதத நான் கம்பல் பண்ணி அந்த இடத்துல இருக்க விரும்பல. ஐ மூவ் ஆன். தட்ஸ் இட். ஸோ தேர் இஸ் நோ வேலிட் பிரேக்கர். தேர் இஸ் நோ வேலிட் ஐஎஃப்இஜி. தேர் இஸ் நோ வேலிட் சிஸ்ட். வேலிடா சிஸ்ட் இருக்கு. சிஸ்ட் இந்த பாயிண்ட் தான் வேலிடா தான் இருக்கு. பட் இட்ஸ் நாட். இந்த இடத்துல வேலிடா ஒரு பிரேக்கர் இல்ல. ஓகேவா? இந்த மாரி காரணங்கள் இருக்கு. ஓகேவா? அதனால இட்ஸ் நாட் த பாயிண்ட் டூ டேக் த ட்ரேட் ஆர் என்டர். இந்த இடத்துல உனக்கு பிரேக்கர் இருக்கு. ஐஎஃப்இஜி இருக்கு. இந்த இடத்துல உனக்கு அந்த ஹைஸ கட் அடிச்சிருக்கு. இட்ஸ் த பிளேஸ் தட் இஸ் டைம் இஸ் நாட் அலைனிங். இட்ஸ் த பிளேஸ். நீ சிஎஸ்டி பார்க்குற, ஐஎஃப்இஜி பார்க்குற, பிரேக்கர் ஃபிளிப் பார்க்குற, எனிதிங் நீ எது பார்த்தாலும் சரி. உனக்கு இங்க வந்து என்ன ஆகல? டைம் வந்து அலைன் ஆக கிடையாது. அதான் ஒரே ரீசன். ஓகே ப்ரோ. டைம் அலைன் ஆகல ப்ரோ. ஜஸ்ட் லீவ் இட். ஜஸ்ட் லீவ் இட். டைம் அலைன் ஆகல. பட் டைம் அலைன் ஆகாம இருக்காது. ஒன்ஸ் டைம் அலைன் ஆகிறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு ஸ்விங் கிடைச்சிருச்சுன்னா, மேக் அ டீலிங் ரேஞ்ச், டூ த டர்ட்டில் சூப், ஐ மீன் டூ த ஆம சூப். ஓகேவா? திஸ் ஆர் த கீ திங்ஸ். இதெல்லாம் நான் அடிக்கடி பண்ணுவேன். நீ கரன்சி பேர்ஸ் பண்ற. லண்டன்ல உனக்கு ரேஞ்ச் கிடைச்சிருச்சு. லண்டனோட எண்டிங் இது மாரி. எப்ப 4:50 5 மணிக்கு க்ளோஸ் ஆகுது. அந்த இடத்துல உனக்கு ரிவர்ஸ்ல கிடைச்சிருச்சு. கீழ போறான். மூவ்மெண்ட் போயிட்டே இருக்கான். விட்டுட்டோம். மனசு தவிக்கும். ஆஹா விட்டுட்டோமே. நோ. எது நோ? அது நோ. அவள போயிட்டு இங்க எங்கேயாவது டீப் டிஸ்கவுண்ட்ல இருக்கும்போது போயிட்டு செல் அடிச்சுட்டு இந்த ஹைஸ்ல வச்சிருப்ப. அவன் கரெக்ட்டா போயிட்டு அந்த ஹைஸ் அடிச்சுட்டு வருவான். அதெல்லாம் பண்ணாத. வேஸ்ட். ஜஸ்ட் லீவ் இட். இது என்ன சீரிஸ் ஆஃப் டவுன் க்ளோஸ் கேண்டில் இஸ். அது ஃபிளிப் ஆகுற வரைக்கும் தான் சிஸ்டம். இங்க ஃபிளிப் ஆகுற வரைக்கும் தான் சிஸ்டம். ஃபிளிப் ஆகி கொஞ்சம் தூரம் ஆயிருச்சா, அதுக்கு பேர் வச்சுட்டு மைனஸ் ஆர்டர் பிளாக். ஓகே, தட் இஸ் bearish order block. இட்ஸ் டூ a valid turtle soup. இந்த டர்ட்டில் சூப் நான் எவ்வளவு தூரம் இருக்காது. ஓகே, இதோட டர்ட்டில் சூப் இங்கிறதுனால தான் டர்ட்டில் சூப். ஓகேவா? இது இந்த இடத்துல வேலிடா உனக்கு ஏதாவது இருக்கா? வித்தவுட் அ கீ லெவல் யூ டோன்ட் டேக் எனி கைண்ட் ஆஃப் ட்ரேட். இது என்னது? ஐஎஃப்இஜி. நான் பேர் கொடுத்தேன். தட்ஸ் த ஐஎஃப்இஜி. இப்போ நீ என்ட்ரி எங்க போடலாம்? மைனஸ் ஓபில போடலாம். டர்ட்டில் சூப் அடிச்ச உடனே போடலாம். ஐஎஃப்இஜில போடலாம். ஸ்டாப்ஸை மேலே வைக்கலாம். ஏன்னா நீ டீப் ப்ரீமியம்ல தான் இருக்க. நீ டீப் ப்ரீமியம்ல இருக்கியா? டீப் டிஸ்கவுண்ட்ல இருக்கியா? எங்க நான் தான் அதிகமாக மார்க் பண்ணணுமா? 0.25 0.75 எங்கடா இருக்க? பட் டீப் ப்ரீமியம்ல இருக்க. இந்த ஜோன் திஸ் ஜோன் இஸ் அ டீப் ப்ரீமியம் ஜோன். திஸ் இஸ் த டீப் ப்ரீமியம். பிரைஸ் வந்து அந்த இடத்துல சடன் மூவ்மெண்ட் இருக்கும். பிரைஸ் அந்த இடத்துக்கு வருது, டீப் ப்ரீமியம்க்குலாம் வருது அப்படின்னா சடன் மூவ்மெண்ட். அந்த இடத்துல ரொம்ப நேரம்லாம் அங்க வெயிட் பண்ணாது. செல் ஆக போற மார்க்கெட் டீப் ப்ரீமியம் தொட்டா செல் ஆகும். ரொம்ப நேரம்லாம் வளவள இழுத்துக்கிட்டுலாம் இருக்க மாட்டான். ஓகேவா? அப்படி வளவளன்னு இழுக்கிறது எல்லாமே எந்த ரேஞ்ச்ல இருக்கானோ ரீட்ரேஸ்மெண்ட்ல மட்டும்தான் இழுப்பான். ஓகேவா? த திங் இஸ், ஸோ இந்த பாயிண்ட் என்னது? அந்த டெய்லியில கன்சல்டேஷனோட ரேஞ்சோட 0.75 0.25 லெவல் 0.75 லெவல் மேல இருக்கு. 75க்கு மேல நம்மளுக்கு ஒரு ட்ரேடு. வி கேன் டேக் த ட்ரேட். ஓகேவா? எப்படி எடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த ரேஞ்சை பிடிக்கிறேன். இந்த ரேஞ்சில் டீப் ப்ரீமியம் வந்து நீ எடுக்கிற கைண்ட் ஆஃப் திங்ஸ் இங்க எங்க வேணா நீ எடுக்கலாம். பிகாஸ் இந்த இடத்துல உனக்கு டைம் அலைன் ஆயிருக்கு. என்ன அது? தட் இஸ் 9:45. 9:45னா எஸ் 10 ஆயிருக்கு. கில் ஜோன் முடியுது அப்படிங்கிறியா? இல்ல, 10 கில் ஜோன் முடிஞ்சாலும் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் நியூஸஸ் இருக்கும். 10க்கு அப்புறம் தான் மார்க்கெட் வந்து நல்ல மூவ் ஆகும் கரன்சி பேர்ஸ்ல. ஏன்னா 10க்கு நியூஸ் இருக்கும். லெவல் வரைக்கும் மூவ் நல்லா இருக்கும். மூவ்மெண்ட் நல்லா இருக்கும். ஸோ நீ இந்த இடத்துல கண்ணை மூடிட்டு டர்ட்டில் சூப் அடிச்சோடனே என்ட்ரி போட்டாலும் சரி, இல்ல நீ இங்க கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி போட்டாலும் சரி, இங்க கன்ஃபர்மேஷன் பார்த்து இங்க எஸ்எல் வைப்ப,
இங்க டைரக்டா என்ட்ரி போட்டா அப்படின்னா எஸ்ல இங்க மேல வைப்பேன். கைண்ட் ஆஃப் பிளேசஸ் பட் யுவர் டிபி இஸ் திஸ் எஸ் 0.25 லெவல். இதான் உன்னோட டிபி. அரைச்சான் அடுத்த நாள் காலைல போய் டெலிவரி பண்ணலாம். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். திஸ் இஸ் த வே டு டேக் த ட்ரேட். I go to 1 hour, I go to. So now ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணோம், ஒரு நாள் ஒரு லோ போட்டு ஒரு வை அடிச்சோம். அந்த சூப் இங்க இருக்கா? கன்சால்டேஷன்ல அழகா ஆம சூப் கூட விளாடலாம். ஓகேவா? என்ன கிழமை? வியாழக்கிழமை டெஃபினட்டா ட்ரேட் பண்ண வேண்டிய நாள். புதன், வியாழன், வெள்ளி. ஒரு வாரத்தோட புதன், வியாழன், வெள்ளிய மட்டும் மிஸ் பண்ணிடாத. திங்கட்கிழமை மிஸ் பண்றியா? டேக் இட் ஈஸி. செவ்வாய்க்கிழமை மிஸ் பண்றியா? டேக் இட் ஈஸி. புதன், வியாழன், வெள்ளிய மட்டும் மிஸ் பண்ணாத. அது எதனால அப்படின்னா வீக்லி ப்ரொஃபைல் கிளாஸ் இருக்குல்ல, அப்போ சொல்றேன். டோன்ட் மிஸ் த டே. ஏதோ ஒரு வாரம் மிஸ் பண்ணிட்டு ஏதோ ஒரு காரணங்களால மிஸ் பண்ணிட்டா அப்படின்னா ஜஸ்ட் லீவ் இட். பட் எப்பயுமே அதே ஒரே இதா வச்சு மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காது. அவ்வளவுதான் நான் சொல்றது. ஸோ பிலோ 0.25 லெவல் டீப் டிஸ்கவுண்ட்ல இருந்து மார்க்கெட் பை ஆகும். இட்ஸ் அ கன்சல்டேஷன் ஜோன். ஐ திங்க் இட்ஸ் டைம் என்னது 9 10 இன்னும் 10க்கு இன்னும் டைம் கீழ்சோனுக்குள்ளதான் இருக்கு. ஸ்வீப் அடிச்சா இந்த இடத்துல என் கண்ணுக்கு இன்னொன்று தெரியுது. நாங்க வந்தாலும் இடி வந்தே. வாட்ஸ் திஸ்? ரீட்டைல இருக்கு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட். நான் வந்து ரீட்டைல் பிளேயர் கைஸ். ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கைண்ட் ஆஃப் திங். பிரேக் அவுட் ஆகுது, ரீடெஸ்ட் எடுக்குது, என்ட்ரி எடுக்குது, எங்கேயும் என்ட்ரி எடு. நான் இங்க ஸ்டாப் லாஸா வைக்கிறேன். ஏ 1:2 வைக்கிறேன்டா. டே நான் ரீட்டைலர்டா. இந்த வெங்காயம் எடுத்துக்கோ. தட்ஸ் த திங். ஓகேவா? தட்ஸ் த பாயிண்ட். ஸோ தட்ஸ் இட். நீங்க வச்சிருக்கலாம். அழகா இந்த இடத்துல கிடைக்கிறது எம்எஸ்எஸ் நல்லா அழகா கிடைக்குது கைஸ். திஸ் இஸ் த பாயிண்ட் ஆஃப் எம்எஸ்எஸ். இதுதான் எம்எஸ்எஸ். இதுதான் பிரேக்கர் பிளிப். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். நீ இந்த இடத்துல வந்து அழகா நீ எஃப்இஜில் என்ட்ரி போட்டியா தாராளமாக போடு. இங்கே எஸ்எல் வைக்கிறியா வை. பிரேக்கர்ல நான் என்ட்ரி போட்டியா போடு. இல்லை ஐஎஃப்இஜில் என்ட்ரி போட்டியா ஒரு தாராளமாக போடு. இட்ஸ் யுவர் சாய்ஸ். பட் தேர் வாஸ் ஆமசூ behind it. That's it. ஓகேவா? எல்லாமே டைமோட அலைன் ஆகி தான் கிடைச்சிருக்கு. நீ இங்க இருந்து எங்க எடுத்தாலும் சரி உன்னோட டார்கெட் வந்து மேல இருக்கு இந்த ஹை தான். இதானே? தட்ஸ் த 75 லெவல். இப்படிதான் ட்ரேட் பண்ணி ஆகணும். இட்ஸ் த ரியல் திங். நீ ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இதுதான் வழி. வேற வழியே இல்லை. நீ என்ன நினைச்சாலும் சரி அப்படி பண்ணும் அப்படின்னு எல்லாமே இதாயா வழி. அவ்வளவுதாயா முடிஞ்சிருச்சா? தட்ஸ் இட். ஓகே, நவ் வி கோ டு வெள்ளிக்கிழமை. சேம் வினாடி அன்னைக்கு செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ ஒரு ட்ரேட போட்டிருந்தோமா, அதோட ஹைஸ் இருந்ததா, இழுத்தமா. தட் இஸ் கால்ட் ஆமசோ. கன்சல்டேஷனே இப்படிதான். அந்த வாரத்துக்குள்ள வச்ச ஹையே மாத்தி அடிச்சுட்டு கிடப்பான். தட்ஸ் த கன்சல்டேஷன் ஃபேஸ். Why I say just to do 25 to 75. That's the gameplay level. ஓகேவா? என்ஜாய் இட். ஏன்னா இந்த கன்சல்டேஷன்ல ட்ரேட் பண்றது யார் சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா தமிழ்ல யாரும் வீடியோ போட்டு நான் பார்க்கல. இஃப் இன்கேஸ் யாரும் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த சேனல் பேரை மட்டும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விட்டு போங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். த ஆமசூப் in the time of என்னது கரெக்டாக லண்டன் முடிகிற டைமிங்ல போயிருக்கு. ஸோ ஓகே, லண்டன் முடிகிற டைம் அப்படின்னா இது என்ன டைம்? 10:55. ஓகே, இட்ஸ் நாட் த டைம். மேபி என்ட்ரி எடுக்கிறது தான் கில் ஜோனுக்குள்ள இருக்கணும். ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது வந்து நல்ல மூவ்மெண்ட் கொடுக்க வேண்டிய நாள். ஓகேவா? அது வந்து ஐசிடி வர 10ஓட கில் ஜோனை முடிக்கலாம். பட் வெள்ளிக்கிழமை வந்து அப்பெல்லாம் முடிக்காதீங்க. லெவல் வரைக்கும் இழுத்துக்கோங்க, டீசெண்டாக இழுத்துக்கோங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்து நல்லா டெலிவரி பண்ணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஆமசூப். அண்ட் ஆஃப்டர் திஸ் ஏதாவது கிடைச்சிருக்கா? எம்எஸ்எஸ் இட்ஸ் நாட் இட். இது வந்து வேலிடான எம்எஸ்எஸ். இது வந்து வேலிடான ஒன்று தான். பட் ரிட்டன் எஃபிஜிக்கு டேப் ஆகல எதுவுமே. இங்க வந்து உனக்கு இது ஐயூபிஜி எல்லாம் இங்க கிடக்குதா? ஓகே, வாட்ஸ் த நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லோவா இல்லை திஸ் பாயிண்ட் டு திஸ் பாயிண்ட்
இன்கேஸ் இது கூட உன்னால முடியல அப்படின்னா இந்த பாயிண்ட் போட்டுக்க. கீழே இருக்க இந்த எஃபிஜி வந்து விட்டு லீவ் இட். இது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. மேலே இருக்கிறது டீப் ப்ரீமியம் எல்லாமே ப்ரீமியம். டிஸ்கவுண்ட்டுக்கே ஐ மீன் இப்போ நீ செல் அடிக்க போறனா டிஸ்கவுண்ட்ல இருக்க எஃபிஜி தான் பார்க்கணும். அப்போ இங்கே இருக்க எஃபிஜி தான் பார்த்தாகணும். இது வரைக்கும் வர அளவுக்கு எனக்கும் பொறுமை இல்லை, யாருக்குமே பொறுமை இருக்காது. என்ட்ரி கிடைச்சா என்ட்ரி எடுக்கணும், தட்ஸ் இட். அப்படின்னு பார்க்கும்போது சாரி கைஸ், ஐம் சாரி. திஸ் இஸ் த 3 கேண்டில் பேட்டர்ன். இந்த இடத்துல தான் உனக்கு இருக்குது. திஸ் இஸ் த பாத், ஓகேவா? இங்க இருந்து மேலே போயிருக்கு, ஓகேவா? ஸோ டிஸ்கவுண்ட்ல இருக்க எஃபிஜி இது ஐஎஃபிஜி போடுறது, ஏன்னா 3 கேண்டில் பேட்டர்ன் இந்த இடத்துல இருக்கு, நான் கவனிக்கல. ஸோ திஸ் இஸ் த ஐஎஃபிஜி, டிஸ்கவுண்ட்ல இருக்க ஐஎஃபிஜி, ஓகேவா? இதுதான் ஃபிளிப் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஏன்னா இங்க ஒரு 3 கேண்டில் பேட்டர்ன் இருக்கு, பாத்தியா? தட்ஸ் இட். ஐஎஃபிஜி ஃபிளிப் பண்ணுது, என்ட்ரி எதுக்கு போடுறேன். நாட் டைம் 4:50, இட்ஸ் நாட் 5 ஆகல, கீழ் சொல்ல முடியல. above the high, okay, what you can do, just target the sum pay, just target it. அதுக்கு மேல நீ ஆசைப்படக்கூடாது. வந்தான் போனா கரெக்டாக அடிச்சிட்டான்ட்டுக்கு, கரெக்டாக அந்த டேவோட மார்க்கெட் க்ளோசிங்கில் அடிச்சிருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி இன்கேஸ் ஸ்வாப் கிப் அவைலபிளாக இருக்குன்னா ஜஸ்ட் லீவ் இட். 2.5 லெவலுக்குலாம் போகல, டு பி அக்யூரேட்டாக சொல்லணும்னா அங்கெல்லாம் போகல. மார்க்கெட் க்ளோஸ் ஆக போகிறான்னு தெரிஞ்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஒன் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு போயிரு. தட்ஸ் பெட்டர், ஓகேவா? க்ளோஸ் ஆக போகுது, மார்க்கெட் க்ளோஸ் ஆக போகுதுன்னா டீசெண்டாக ஆர்டர் க்ளோஸ் பண்ணிட்டு போகுது, அவ்வளோதான். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ ஹவு டு ட்ரேட் இன் கன்சால்டேஷன்? திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி 5 நாளுமே ட்ரேட் கிடைச்சிருக்கேன். அவன் சொல்லுவான் கன்சல்டேஷன்ல ட்ரேட் பண்றது கஷ்டம். கன்சல்டேஷன்ல அழகான நாள், அழகா ட்ரேட் பண்ணலாம், ஓகேவா? ஸோ ஆனால் அது கன்சல்டேஷன் அப்படின்னு உன்னால ஃபைன் பண்ண முடியும். அதை பண்ணிட்டேன் அப்படின்னா நீ கன்சல்டேஷன்ல எல்லா பக்கமும் ட்ரேட் பண்ணி ஜாலியாக இருக்கலாம், ஓகேவா? ஸோ இன் திஸ் கிளாஸ், இந்த கிளாஸ் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், ஜஸ்ட் ரிவைஸ் இட். இதில் வந்து எப்படி ஒரு எக்ஸ்பேன்ஷன் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அது எப்படி டீலிங் எழுதி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போவோங்கிறத பார்த்தோம். ஸோ தென் ப்ரைஸ் வந்து ஒரு ப்ரைஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு மேலே ஹையராக போனுச்சுன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். அதை ஸ்வீப் படிச்சுட்டு கீழே வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்தோம் அப்படின்னா இங்கேருந்து செல் அடிப்போம். அது ப்ரோ ட்ரெண்டாகவே இருந்தாலும் ஈக்விலிபிரியம் வரைக்கும் செல் அடிப்போம், இல்லாட்டி இங்கே இருக்க லிக்விடிட்டி வரைக்கும் செல் அடிப்போம், ஓகேவா? பட் ப்ராப்பராக எப்படி ஒரு டார்கெட் செட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் டார்கெட் செட்டிங் வீடியோவில் பார்த்துக்கலாம், ஓகேவா? எம்எக்ஸ் படி இங்க இருந்தால் ஒரு ஃபர்ஸ்ட் எஃபிஜி வரைக்கும் நம்ம ட்ரேட் பண்ணுவோம், ஓகேவா? அதையும் பார்ப்போம், டோன்ட் வரி. ஸோ தென் இந்த இடத்துல இருந்து எப்படி ரிவர்சல், இங்க இருந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கலாம், ரீட்ரேஸ்மெண்ட்டோட ஸ்டார்டிங் எப்படி லெக்கு பிடிக்கிறது, ரீட்ரேஸ்மெண்டோட எண்டிங்கை எப்படி டார்கெட்டாக வச்சு முடிக்கிறது, ஈக்விலிபிரியம்ல வைப்போம் இல்லை லிக்விடிட்டியில் வைப்போம். தென் இந்த ப்ரைஸ் டீப் டிஸ்கவுண்ட்டோ இதை வந்துட்டு திரும்பி இங்கேருந்து ஒரு ஆமா சூப் அடிச்சுட்டு மேலே போவோம். இங்கேருந்து போகும்போது ரிவர்சல் முடிஞ்சு சாரி ரீட்ரேஸ்மெண்ட்டோட லெக் எண்ட் முடிஞ்சு ரிவர்சல் லெக் லோயர் டைம் ஃப்ரேமோட ரிவர்சல் கொஞ்சம் நரேட்டிவ் டைம் ஃப்ரேமோட பயாஸ் டைரக்ஷனை கண்டினியூ பண்ணி போகிற ட்ரேடோட ரிவர்சல். நான் ரிவர்சல் அப்படின்னு மீன் பண்ணுறது ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து கண்டினியூஷன் ஆகும். ஹையர் டைம் ஃப்ரேமோட கண்டினியூஷன், லோயர் டைம் ஃப்ரேமோட ரிவர்சல். லோயர் டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் இது ஃபுல்லாகவே ஒரு பெரிய லெக்காக கிடக்கும். அதுக்கப்புறம் தான் உனக்கு இங்கே வந்து ரிவர்ஸ் ஆகிற மாதிரி தான் உனக்கு தெரியும். அதே எப்படி பிடிக்கிறதுன்னு நான் சொல்லிட்டேன். ரீட்ரேஸ்மெண்ட்டோட ஸ்டார்டிங், ரிவர்சலோட ஸ்டார்டிங், மேபி இந்த ஹையர் டைம் ஃப்ரேமோட கண்டினியூஷனோட வச்சுக்கோ அப்படி. ஸோ தென் வந்து கன்சல்டேஷன், ஹவு டு ட்ரேட் இன் கன்சல்டேஷன், இதெல்லாமே டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஸோ தென் இதை தாண்டி கன்சல்டேஷன், ரிவர்சல், ஓகே தட்ஸ் இட், இதெல்லாமே பார்த்துருப்போம். எக்ஸ்பென்ஷன் நம்மளால ட்ரேட் பண்ண முடியாது, டெஃபினட்டாக முடியாது. எக்ஸ்பென்ஷனில் போயிட்டே இருக்கும்போது மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் வந்து ரீடெஸ்ட் எடுக்குதா ரிவர்சல் எடுக்குதா ஏதோ ஒரு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால எதுவுமே டிட்டர்மைனே பண்ண முடியும். கண்ணு மூடிட்டு எக்ஸ்பென்ஷனில் போயிட்டு ட்ரேட் பண்ண முடியாது. கன்சல்டேஷன், ரீட்ரேஸ்மெண்ட், ரிவர்சல் மூணுமே ட்ரேட் பண்ணியாச்சு கைஸ். ட்ரேட் பண்ணுறதை சொல்லிட்டேன், ஓகேவா? தட்ஸ் இட், ஓகேவா? ஸோ த டீலிங் ரேஞ்ச் இஸ் அண்ட் ஸோ வி வில் சி நெக்ஸ்ட் கிளாஸ் வித் நெக்ஸ்ட் டாபிக், ஓகேவா? ஸோ அன்டில் ப்ராக்டிஸ் ஆன் சார்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் கதை ஆகும். வீடியோ மட்டும் பார்த்துட்டு போனோம் அப்படின்னா கதை ஆகாது ரசா, கதை ஆகாது, ஓகேவா? ஸோ எவ்வளோ நேரம் டைம் இருக்கு, 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு கைஸ். ஸோ see you guys, I will see you in next class.